அதாவது காஞ்சி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், எதனா ஒரு பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து ரஸ்க்கு இல்லை வேறு எதனா வாங்கி வச்சு பாருங்களேன், கொஞ்சம் காற்றுலையோ அல்லது ஏசிலையோ வச்சிங்கன்னா மறுநாளோ இல்லை ஒரு 1 ஹவர், அதிகபட்சம் 1 ஹவர் எடுத்து வச்சு சாப்பிட்டுன்னு வச்சிங்களேன், அடைச்சி இப்போ தானே வாங்கிட்டு வந்துடணும். அந்த மாதிரி இருக்குது இந்த அல்லேலூயா. கடந்த நாட்கள் 6 நாட்கள் கர்த்தர் கிருபையாக கண்மணி போல பாதுகாத்து இன்னைக்கு ஜீவனோடு உங்களை வந்து உட்கார வச்சிருக்காருன்னா அவரை சொல்ல வேணாவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அழைப்பை கொடுத்ததான மூத்த போதகர் பாஸ்டர் பால் வில்சன் ஐயா அவர்களுக்காகவும் என் இயேசுவின் நாமத்தினாலே, போதகர் அம்மாவுடைய அவர்களுக்காகவும் என் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய தொண்டை கொஞ்சம் சரியில்லை, தொடர்ந்து மீட்டிங் சரிங்களா. காலையில் 4 மணிக்கு இப்போது பேசிட்டு தான் நான் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற இந்த மீட்டிங் நான் கொடுத்ததையும் மறந்துட்டேன். நான் உண்மையாலுமே மறந்துட்டேன். நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு வந்து 4 மணிக்கு ஏஜிலேருந்து பாஸ்டர் ஆலன் ஜான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஈசிஆரில் நீங்கள் காலையில் பேசணும்னு சொல்கிறாங்க. நானும் சரிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் என்னுடைய சபையில் என் தம்பி ஒரு இடத்துல வெளியே என்னப்பா எதுவுமே சொல்லலையான்னு சொன்னார். எப்பா நீ ஏன்ட்டு ஒன்றுமே சொல்லலையாப்பான்னு. சரி அப்போ என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு அப்போ ஆலோசனை பண்ணப்போது அவருக்கு டைமிங் மாற்றினார். நைட்டு தான் பாஸ்டருடைய மருமகன் மதனி மலவேலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். என்னையா எந்த ஒரு கான்டாக்டும் வரலை, ஒரு வேளை மீட்டிங் கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, நான் வேறு இடத்துல நான் டேட்டு சொல்லிட்டேன், சாரியான்றேன். அதாவது வேறு ஒரு விஷயமா பேசும்போது மதனுடைய ஞாபகம் வந்ததுனால இந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆனால் அதுக்கப்புறமா மதன்கிட்ட பேசி திரும்பியும் ஆலனுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த வாரம் நான் 3வது போன வாரமே போக வேண்டியது போக முடியல, கொஞ்சம் தயவாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறையா, கோச்சிக்காதீங்கன்னு. பிறகு என்னப்பா 10 மணிக்கு சொல்கிறியப்பான்றாரு. ஆனாலும் கர்த்தர் காலையில் ஒரு ஆராதனை இன்னொரு இடத்துல பேசிட்டு இந்த இடத்துல ஒருத்த கிருபை செய்தார். இந்த டேட்டை நான் அடுத்த வாரம் மாற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி உங்கள் சபையில் ஒரு மூத்த போதகருக்கு முன்னாடி நின்று பேச கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வ ஏன்னா கொஞ்சம் தொண்டை ப்ராப்ளம், பாடக்கூடிய சகோதரிங்க இருக்கிறீங்க, கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்களின் கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டேன்னு சொல்லுப்பா. நீங்கள் நினைக்கலாம் கடந்த 23வது ஆண்டு கடந்து வந்து இந்த 24வது ஆண்டு 3வது வாரம் வரையிலும் நான் கடந்து வந்து விட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை நான் காணவில்லை. என்னுடைய வேதனை கர்த்தருக்கு தெரியுதா, அல்லது என்னுடைய பிரச்சனை கர்த்தருக்கு தெரியுதா, என் கண்ணீர் கர்த்தருக்கு தெரியுதா, தெரியல சொல்லி சந்தேகத்தோட ஒரு கேள்விக்குறியோடு இந்த கால வேளையில் இந்த ஆராதனையில் வந்து உட்கார்ந்திருப்பேன்னு சொன்னா நீ சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தர் உன் கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ கண்ணீரோடு கூட இருக்க வேண்டாம், இனி நீ கலக்கத்தோடு கூட இருக்க வேண்டாம், இனி நீ துக்கமுகத்தோடு கூட இருக்க வேண்டாம். தேவன் உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய எல்லா கண்ணீருக்கும் இன்றைக்கே இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளவே உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு கர்த்தர் தரப்போகிறார். இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போகும் பொழுது வந்த வண்ணமாய் அல்ல, போகும் பொழுது ஒரு தெய்வீக பிரசன்னத்தோடு ஒரு தெய்வீக சமாதானத்தோடு கூட கடந்து போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். எல்லாருடைய தலைகள், பெண்களுடைய தலைகளை முக்காடு அணிந்து இருக்கட்டும். தயவு செய்து ப்ளீஸ். உண்மையாலுமே நான் வந்து அமர்ந்த இந்த நேரத்தில் தேவாவியான அந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறத நான் இந்த பிரச்சனத்தை உணர்ந்தேன். தயவு செய்து பெண்கள் யாவருமாய் கீழ்ப்படிபடியாக நான் கேட்கிறேன். பட்சமாக உங்களுடைய தலைகளில் முக்காடு போட்டுருக்கட்டும். எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். ஆண்டவரே என்னோட கூட பேசுங்க. ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்காக காத்திருக்கிறேன்ப்பா.
ஐயா இந்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 17 நாள் முடிந்து 18வது நாள் வந்திருக்கிற ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ தாரும் ஆயத்தம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள். ஐயா, உன் ஜெபத்தை அவர் கேட்கிறவர். உன் ஜெபத்தை ஒரு நாளும் தள்ளாதவர் அவர். எப்படிப்பட்டதான ஜெபத்தை அவர் கேட்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியோடு கூட என்னுடைய சாட்சி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படிப்பட்டதான எந்த சூழ்நிலையிலே உன் ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசித்து பார்க்கும்பொழுது அவர் சோதிக்கப்படுகளுக்கு பக்கமாயிருக்கிறார், உன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த இடத்துல தாவீது இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், அவருக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுக்கிறான். நீர் ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய கூக்குரலை நீர் மாத்திரம் நான் கேட்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதானே என் அன்பு தேவச்சனமே, உன் வார்த்தையை செவி சாய்த்து உன் பக்கமாக தன் செவியை திருப்பி கேட்க கூடாத அளவிற்கூட உன் சொந்த பந்தம் இருக்கலாம், உன் உற்றார் உறவினர்கள் இருக்கலாம், ஏன் உன் சொந்த கணவன் இருக்கலாம். ஆமாம், நீ என்னத்தை சொல்ல போற, நான் என்னத்தை கேட்க போறேன், பாடின பாட்டையே பாட போறேன். இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த தேவை இருக்குது, அந்த தேவை இருக்குது, என்னை எப்போ பாரு தொந்தரவு செய்வேன். ஆனால் நீ எப்போ போய் கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து மாத்திரம் இல்லை, நீ தனிமையில் உட்காந்து ஆண்டவரே என் வேதனையை பாருங்கன்னு சொன்னால் உன் பக்கமாக தன் செவியை சாய்க்கிறவர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்டதான ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். கண்ணீர் உள்ள ஒரு ஜெபம். உன் கண்ணீருக்கு அதிக பலன் இருக்குது. உன் கண்ணீரை ஒரே ஒரு டிராப் தண்ணி, உன் கண்ணிலேருந்து விழுற ஒரு சொட்டு தண்ணி, அதை கையில் வச்சிருப்பாராம், துருத்தியில் வச்சிருப்பாராம். அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிறவர். நீ தேம்பி தேம்பி அழணும்னு இல்லை, உன் கண்ணு குளமாக போகணும்னு இல்லை, ஒரே ஒரு டிராப் தண்ணி விட்டாலுமே போதும், அப்பாவால் தாங்க முடியாது. அல்லேலூயா. உன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, என்ன நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன் நினைப்பாவே ஆமென், உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான், ஆசையும் நீங்க தான், என் ஆசையெல்லாம் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உன்னை எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க நல்ல ஒரு காதலன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே நான் லவ் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணு சொல்லுங்களாம். ஏங்க, நான் கூட மேரேஜில் லவ் பண்ணி தாங்க வீட்டில் சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. சொல்லுங்களேன். ஏன் கேட்குறேன்னா, அவனை லவ், நான் உங்களை சொல்லலை, என்ன சொல்கிறேன், என் மனைவியை லவ் பண்ணுறப்ப என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு தான் நான் என்னுடைய வீட்டில் பர்மிஷன் கேட்டு வெளியவே கூப்பிட்டு போனேன். அதுவும் சுற்றுறதுக்கு இல்லைங்க, ஒரு ப்ரேயர் விஷயமாக கூப்பிட்டு போனோம், கும்பலாக, தனியாக கூட கிடையாது. ஏன்னா இதை கரெக்டாக சொல்லணும்ல, ஊழியக்காரனை சுற்றுறாங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் அப்பா பாஸ்டரு, என் அண்ணன் பாஸ்டரு, என் அக்கா ஒரு தீர்க்கதரிசி, என் தம்பி பாஸ்டர்,
இதோடைய பின்னணியில் வரும்பொழுது இந்த சாட்சியை சொல்கிறேன். அப்போது 7 மணி ஆயிடுச்சுன்னா என் இருதயம் அலப்பாயும். எத்தனை மணிக்கு? காலையில் 7 மணிக்கு. எங்கள் அப்பா 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறோன்னுவார். குடும்ப ஜெபத்தை தூங்கி தூங்கி விழுவேன். அப்போ தான் பாட்டு போடுவேன், பிரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போல்னு பாடுவார். ஐயோ வேலை இல்லையா உனக்கு வேறு, நான் சும்மா தூங்கும்போது பிரியமான பாட்டு பாருன்னு கேட்பேன். அப்பயும் என்ன பண்ணுவார், அந்த அந்த நேரத்துலேயும் கத்துவார் இன்னும் சவுண்டாக. என் ஃபேமிலி ப்ரேயர் 4 மணிக்கு நீ என்னன்னா பண்ணு, எத்தனை மணிக்குனா தூங்கு, எங்கன்னா சுற்றிட்டு வா. ஆனால் எங்கள் அப்பா வச்சுருக்க டைம் 3:30 மணி. அவர் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிடுவார். ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உக்காந்தி ஜெபம் பண்ணி மூஞ்ச கழுவுறியோ, இந்த பக்கம் ஒன்று போயிருக்கோம், இந்த பக்கம் ஒன்று போய் எப்படின்னா போ நீ வந்து உக்கார். அன்றைக்கி உக்காரலாம் ஒரு கிளாஸ் டீ கூட கிடைக்காது வீட்டில். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். ஏன்னா என்னுடைய அப்பா வந்து ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்ததுனால ரொம்ப பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த 4 மணிக்கு, ஆனால் 7 மணி ஆச்சுன்னா எங்கே தான் எனக்கு தூக்கம் போகுமோ தெரியாது. ஐயோ இன்றைக்கி அவளை பார்த்தாவணுமே, 7 மணி நம்மளுக்காக காத்து நிற்பால, என்ன பண்ணுறது? அப்போ ஏது வண்டி சைக்கிள் தானே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி அல்ல பாயம். இன்னைக்கு ஆண்டவரை தேட நம்ம மனசு இல்லை, கர்த்தரை தேட நம்ம மனசு இல்லை. ஆனால் நம்ம மட்டும் தான் தெரியுமா, அவர் மட்டும் என் நினச்சினா இருக்கணும் ஆண்டவரை. ஆனால் நான் நினைக்கவே மாட்டேன். நான் ஓர வஞ்சனெல்லாம் நான் உங்களுக்கு, அவர் மட்டும் உங்களை நினைக்கணும். அவர் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்கணும், உங்கள் வேதனைகளை மாற்றணும், உங்கள் கண்ணீரை துடைக்கணும். அவர் நினைப்பார்ல, என் மக வருவாளா இன்னைக்கு, என் கூட வந்து பேசுவாங்களா, 4 மணி ஆயிடுச்சு நான் வீட்டு வாசலில் காத்து நிற்கிறேன்னு. உங்கள் வீட்டுக்கு விட ஐயோப்பா மூஞ்ச போகிறது இந்த பக்கம். அதே ஒரு படம் கல்யாணம் பண்ண உடனே அந்த 6 மாதத்துக்குள்ளே எம்மா வைடூரியன்னுவார், தங்கம்னுவார், நீ தான் எல்லான்னுவார். அந்த 6 மாதம் கூட இப்போலாம் 6 மாதம் இல்லை, 1 மாதம். பழமொழிலாம் மாறி போச்சு. 3 மாதன்றதுலாம் அந்த ஒரே மாதம்தான். எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூரில் ஒரு மெசேஜ், ஒரு செய்தி கொடுத்துட்டுருக்கேன். செய்தி கொடுத்த உடனே புது தம்பதிகள் வராங்க, வந்து நிற்கிறாங்க, ஜெபிக்க சொல்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, அவங்களுக்குள்ள சமாதானமே இல்லைப்பா, கல்யாணம் ஆகி கரெக்டாக 20 நாள் தான் ஆகுதுன்றார். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னான்னு ஜெபிக்கிறது ஆண்டவர், என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சிடுன்றாரு. நான் அவங்கள கேட்டேன், நான் நல்லா தானே இருக்கிறேன். யாருக்கு சொல்கிறது? அவங்க மனைவி சொல்ல, ஐயோ என் வீட்டுக்காரை விட்டு 1 மணி நேரம் பிரிஞ்சிருக்க மாட்டேன். இவளா? அவர் சொல்கிறாரு இவளா? ஐயோ எப்போ பாரு அம்மா விடு அம்மா விடு அம்மா விடு கெதின்னு இருக்கிறாப்பா சார். அப்புறம் எங்கே ஏன் தான் இவரை கல்யாணம் கட்டணுன்னு தெரில. எத்தனை நாளில்? 20 நாளில். 20 நாளில் உன் புருஷன் கூட உன்னை நேசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, உன் மனைவி உன்னை நேசிக்க நேரம் இருக்காது, உன் பிள்ளைங்க உனக்கு நேரம், உன்னோட கூட பேச நேரம் இருக்காது. ஆனால் அந்த 4 மணி 5 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, பரலோக சிங்காசனத்தை விட்டு வந்து உன் வீட்டு வாசலில் நிற்பார். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. வந்து கதவு தட்டுவார். நீ நல்லா எத்தனை மணிக்கு? 4. அப்போ தான் பஸ் தூக்கமே வருது. பாவம் அந்த அவர் ஐயாவுடைய வயசு. ஐயா என்னையா ஏஜ் இருக்கும்? 70 வயசாகுது. 70 வயசாகுது. மனுஷன் 3 மணிக்கு எழுந்துக்கிறாரா இல்லை 4 மணிக்கு எழுந்துக்கிறாரா தெரியல. ஆனால் அந்த மனுஷன் எழுந்து உக்காந்துப்பார், ஆண்டவரே இன்னைக்கு என் பிள்ளைங்க வரும்பா, கண்ணீரோடு கூட வரும். எழுந்துக்கும் போது எவ்வளோ பிரச்சனை எழுந்துச்சு தெரில, நைட்டு எந்த புருஷங்கிட்ட எதை உதவாச்சுன்னு தெரில, எந்த பக்கம் அடி வாங்கின்னு பார்த்துன்னு தெரில, எழுப்பிட்டுன்னு வாப்பா ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்றேன். ஏன் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, இந்த பலிப்பிடத்துலேருந்து ஒரு தேவ மனுஷனுடைய வாயிலேருந்து புறப்பட்டு வர வார்த்தையை நீ உதாசனப்படுத்துன்னு சொன்னால் நீ உதாசனமாக தான் இருப்ப. ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அவருடைய வார்த்தையை கவனித்தேன். ரொம்ப கண்டிப்புள்ள ஒரு இடமா இருக்கிறத நான் தேவனுக்குள்ளே நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் வளர்க்கப்பட்ட இடமும் அப்படி தான். சரிங்களா? இப்படிப்பட்டதான, அதாவது 4 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல. பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா சொல்லுவாங்க,
25,000 பேர் அவருடைய சபையில் இருக்கிறாங்க. சரியாக 3 மணிக்கு அவர் எழுந்து உட்காந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, அப்பா எத்தனை பேர்ப்பா அவன் சபையில் இருக்கிறாங்க? என்ன ஆண்டவர், ஒரு 25,000க்கு மேலே வருவாங்க. 3 பேர் தான்ப்பா பரலோகத்துள்ள வர்றாங்க, மீதி பேர் எங்கே? அழுதாராம், தேம்பி தேம்பி அழுதாராம். நீங்கள் வரீங்க, ஏதோ வரோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆராதனை கூட ஒரு முழுமையாக ஆராதிக்கலை. ஐயா சொல்கிறாரு, இந்த பாட்டை உணர்ந்து பாடுங்கன்றாரு. அந்த ஆராதனை நேரில் அதான் நான் சொன்னேன், நீ அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா உன்னை நீ மெய் மறந்துடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கார நீ லவ் பண்ணி என்ன பண்ணுவ? ரொம்ப பாசத்தை காமிப்ப. அந்த பக்கம் சிப்பா என் வீட்டுக்கார நீ தான் உட்காந்து பேசினுக்கிறேன், யார் பெத்த புள்ளைய கூட நீ ஓரம் வச்சிருவ. அப்போது அதை காட்டிலும் நீ கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கிய, உன் பிரச்சனைக்கு ஒரு ஸ்டாப் கொடுத்துருவாரு, உன்னுடைய வேதனைகளுக்கு ஒரு புல் ஸ்டாப் கொடுத்துருவாரு. ஏன் தெரியுமா? அவர் உன் பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பிப்பார். ஏம்மா நீ அழுகாதம்மா, நீ அழுதது போதும். இன்றைக்கி ஆனால் தான் கர்த்தர் இன்றைக்கி உன்னை பார்த்து சொல்கிறாரு, இந்த கால வேலையில் எத்தனை பேர் வேதனையோட பாரத்தோட பல போராட்டங்களோட உள்ளே வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் உங்களை இருதயத்தை அறிந்தவரானபடினால அவர் சொல்கிறார், உன் கூக்குரலின் சத்தம் என் சன்னிதானத்தில் எட்டிச்சு, இதே கலங்க வேண்டாம், இனி நீ வேதனைப்பட வேண்டாம். எப்படிப்பட்டதான ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார் தெரியுமா? கண்ணீர் உள்ள ஒரு ஜெபம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். படிங்க படிங்க படிங்க. போதும். அவள் போய் மனம் கசந்து எங்க அழுதாலாம்? கர்த்தரை நோக்கி இல்லைங்க, வீட்டுக்காரை பார்த்துங்க, என் சொந்தக்காரங்களை பார்த்து போய் அழுதுங்க, எனக்கு 10,000 ரூபாய் கடன் வேணும்னு. ஒரே ஒரு சாட்சி மாத்திரம் சொல்கிறேன், கர்த்தர் நான் மகிமைக்காக. நேற்று நைட்டு நான் ஒருத்தருக்கு 20,000 பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உண்மையாக சொல்கிறேங்க, 7 மணி வரைக்கும் என்கிட்ட ₹1 இல்லை. ஊழியத்தை முடிச்சுட்டு வரேன், நான் ஒன்று சொன்னேன், ஆண்டவரே ஏசாயா 61:7 நான் வெட்கப்படக்கூடாது, நான் உமது ஊழியக்காரன், நான் உங்களுடைய பணிவிட செய்ய போகிறேன்னு சொன்னேன். சரியாக 9:30 மணிக்கு நான் கேட்ட அந்த பணம் என்னைக்கு கிட்டக்கிட்ட 1.5 வருஷம் ஆகுது ட்ராப் ஆகி 55,000 எனக்கு ஒருத்தவங்க தரணும். 1.5 வருஷம் ஆகுது, நான் மறந்து போயிட்டேன். சரியாக 9:30 மணிக்கு என் அக்கௌண்ட்டில் 21,000 ஆகலை, இல்லை 19,000 எப்படியும் வரல, கரெக்டாக 20,000 வந்துச்சு. சொல்லுங்களாலே இல்லையா? சொல்லுங்களாலே இல்லையா? உன் கூக்குரலை அவர் கேட்கிறார், உன் புலம்பலை அவர் பார்க்கிறார், உன் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். இங்கே பார்க்குறோம், அண்ணால் போயிட்டு மிகவும் மனம் கசந்து என் மனைவி கிட்டே போய் நான் சொல்லம்மா, இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு 20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஒன்று சொன்ன ஆண்டவர்கிட்ட. ரொம்ப நேரம் கூட நான் ஜெபிக்கலை, இல்லை இதுக்காக மனக்கட்டு உட்காரல. என் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் மற்ற ஒரு இன்னொரு ஊழியக்காரோட பேசிட்டு இருக்கும் பொழுது நான் வரும்போது என் இருதயத்தில் நினச்சேன், ஆண்டவரை நான் வெட்கப்படக்கூடாது. இன்றைக்கி அதை சொல்லுங்க, ஆண்டவரை நான் வெட்கப்படக்கூடாது. இத்தனை நாள் எப்படின்னு தெரியாதுப்பா, இன்னைக்கு இந்த நாளில் இருந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வாக்கு சொல்லுங்க. சாலமன் சொல்கிறான் பாருங்க, எப்போ உனக்கு இன்னும் வேணும்னு கேட்குறாரு ஆண்டவர். அப்போ சாலமன் சொல்கிறான், அவனோட எவ்வளோ ஒரு அழகாக ஜெபிக்கிறான் பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் எவ்வளோ ஒரு அழகாக விண்ணப்பம் செய்கிறான் பாருங்க. ஆண்டவரை இந்த ஜனத்தை நடத்த ஞானத்தை கொடுன்னு கேட்கல, என்ன தெரியுமா கேட்குறான்? நீர் கொடுத்தது. என்ன கேட்குறான்? பழி யார் மேலே போடுறான்? பாரத்தை யார் மேலே போடுறான்? அவர் மேலே போகிறேன். இன்னைக்கு யாரும் அவர் மேலே போகிறதில்ல. ஐயோ பிரச்சனை பாஸ்டர், தூங்கவே முடியல, தூக்கம் யாரும் வராது, தூக்கம் உனக்கு தூக்கி தூக்கி பக்கத்திலே வச்சு நீ நான் மூட்டி இறக்கி வை. பாஸ்டர் சொல்கிறது ஆமாம், அந்த மனுஷனுக்கு வேறு வேலை இல்லை, வயசான காலத்தில் உட்காந்து ஐயோ லபா திபான்னு கத்தின்னு. எங்கள் அப்பா கூட அப்படி தான் சொன்னாங்க, எங்கள் அண்ணனையும் அப்படி தான் சொன்னாங்க. இன்றைக்கி என்னையும் என் தம்பியும் அப்படி தான் என் ஜனம் சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கின்னு சொல்லலை. ஏன் தெரியுமா?
முழங்கால போட ஆரம்பித்தேன். ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நீங்கள் கீழ்ப்படியில் அவருடைய அவரை இப்போ தான் நான் அவரை பார்க்குறேன். இன்றைக்கி தான் ஐயாவை நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் கூட பேசலை. போன வாரம் சனிக்கிழமை பேசினேன் ஐயா கிட்ட. சபை பற்றி தெரியாது. ஐயா முகம், ஐயா கருப்பா சிவப்பா நல்லா அழகாக ஹீரோவாக இருக்கிறார் மாதிரி கூட தெரியாது. வந்த பிறகு தான் தெரியுது. சரிங்களா? ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அவருடைய மனுஷனுடைய வாயிலேருந்து வர, தேவ மனுஷனுடைய வாயிலேருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாக இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த வாயை அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் நாங்கள் வரோம். அல்லேலுயா, அல்லேலுயா. ஏதோ நான் சும்மா சொல்லிவிட்டு கதையோ கட்டோ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போகிறதுக்கு வரல. பாரத்தோடு வரேன். ஆண்டவரே, இன்றைக்கி என் ஜனம் ஆஸ்வதிக்கப்படணும். இன்றைக்கி என் பிள்ளைங்க கண்ணீரோடு கூட போகிற, கண்ணீரோடு கூட வந்து இருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து போகும்பொழுது ஒரு பெருத்த மகிழ்ச்சியோட, மிகுந்த சந்தோஷத்தோட, ஆனந்த களிப்புள்ள ஒரு 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 இருதயத்தோடு கூட கடந்து போகணும். ஆண்டவரே, இதுதான் வரும். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். அப்போ அந்த மனுஷன் உட்காந்து நீ கீழ்ப்படியில் வச்சுக்க, ஒரு சொட்டு கண்ணீர் அங்கே விடுவார்னா உன் ஆசீர்வாதம் தடைப்படும். ஒன்று தெரிஞ்சிக்க, உங்கள் ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு காரணம், உன் பொருளாதாரம் தடைப்படுறதுக்கு காரணம், உன்னுடைய ஃபினான்ஷியல் விஷயங்களில் தடைப்படுறதுக்கு காரணம் யார் தெரியுமா? கர்த்தர் கிடையாது, நீ தான். இன்னைக்கு ஆராய்ச்சி பார்த்துக்கோ, நீ தான். ஏன்? உன் ஜப குறைவு, உன் வேத வாசிப்பு குறைவு. ஒரு சில வேதத்தை படிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஒரு சில ஜெபிப்பாங்க, ஒரு சில வேதத்தை படிக்க மாட்டாங்க. தன் வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கணும். ஜெபம் அருவருப்பானது. பரவாயில்லையே, வசனம் டாண்டான்னு வருது. ஆனால் ஜெபத்தில் விழிப்புள்ளவளாக இருக்கணும். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தில் காத்திரமா தான் சொன்னார், எப்போ அவங்க விட்ட கண்ணீர் என் சன்னிதானத்தை எட்டிடுச்சுப்பா. போதும்பா, இது வரைக்கும் அந்த சபையில் பட்ட பாடுகள், அந்த பிள்ளைங்க பட்ட பாடுகள் போதும். நான் இனிமே என் கரத்தை அவங்களுக்கு நேராக நீட்ட போகிறேன். அவங்கள நான் ஆஸ்வதிக்க போகிறேன். அவனுடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்க போகிறேன். அவனுடைய பொருளாதாரத்தை நான் ஆஸ்வதிக்க போகிறேன். அந்த வீட்டின் காரியங்களை நானே பொறுப்பெடுக்க போகிறேன். எப்போ தெரியுமா? நீ கர்த்தரை தேடி வரும் பொழுது. டர்ம்ஸ் ஆஃப் ஒன் கண்டிஷன் வைக்கிறார் பாருங்க. நீ கர்த்தரை தேடி வரும் பொழுது 4 மணி ஆச்சா 5 மணி ஆச்சா தூக்கம் வரவே கூடாது. ஐயா, நைட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தையா, 2 மணிக்கு பார்த்தேயா, தூங்கிட்டேயா. இதே உன் வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம், தூக்கம் வருமா உனக்கு? உன் பிள்ளைக்கு கல்யாணம், தூக்கம் வருமா? ஐயோ, நாளைக்கு காலையில் எதை செய்யணுமே, சொந்தக்காரர் வருவாங்க, இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க. உன் இருதயம் அப்படியே துடிக்கும். அதை விட மேலா 5 மணிக்கு எங்கள் அப்பா கிட்ட நான் பேச போகிறேன், என் மனவாளம் கூட நான் பேச போகிறேன். இந்த தாட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டாலுமே நீங்கள் நினச்சிக்கிங்க, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை உங்களை விட யாரும் வாழ முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் போய் மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். தேவனை நோக்கி, மனுஷனை பார்த்து விண்ணப்பம் செய்யலையா, கவுன்சிலரோ வட்டச்செயலாளோ யாரை பார்த்து விண்ணப்பம் செய்யலை. தேவனை நோக்கி. எந்த தேவன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறா. அல்லேலூயா. யாக்கோப்பின் தேவன் அல்ல, ஆபிரகாமின் தேவன் அல்ல, ஈசாக்கின் தேவன் அல்ல, இஸ்ரவேலின் தேவன். அந்த இடத்துல மென்ஷன் பண்றா பாருங்க, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அவர் சொல்றாரு, அடைக்கப்பட்டது கர்த்தர் தான். ஆனா அதே அடைக்கப்பட்ட வாசலை உன் வாழ்க்கையில கர்த்தரை திறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல உண்மையாலுமே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்க அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, அனுபவிச்சிங்கன்னு தெரியல. இந்த பாடலை உண்மையாலுமே நான் மெச்சிக்கிறதுக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்த அந்த ஒரு 5 அல்லது 10 நிமிடங்கள் ஆராதனை தேவ பிரசன்னத்தை நான் உணர ஆரம்பித்தேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் உறுதிப்படுத்த ஆரம்பித்தார். பாஸ்டர் அவங்க பேச பேச ஒவ்வொரு வார்த்தை அவங்க உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கும் பொழுதே எனக்கு உறுதி ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தை தான் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, கர்த்தர் இந்த வார்த்தை தான் தெளிவாக கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட உன் கர்ப்பத்தின் வாசலை கர்த்தர் இந்த நாளிலே திறக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை
உன் குடும்பத்தில், உன் சொந்த பந்தத்துல இந்த சபைக்கு வர நீ, உன் கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கலாம், உன் பொருளாதாரத்தின் கதவு அடைக்கப்பட்டு இருக்கலாம். இந்த மாதம் முடிவதற்குள்ளே தேவன் அந்த கதவை திறக்க உன்னோடு கூட கடந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாள் போறா, ஒண்ணு பிரச்சனை வந்துச்சு. அவளுடைய சக்காலத்தை அவளை பார்த்து கேலியும் கிண்டலும் அவமானப்படுத்துறான். அவ இருதயம் யாரை தெரியுமா தேட ஆரம்பிச்சது? எங்க தெரியுமா தேட ஆரம்பிச்சது? சபையை நோக்கி பார்க்கறான். இன்னைக்கு சபை பக்கம் வர்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஒரு ஜுரம் வந்துட்டோமே, சபையே கேதி, பாஸ்டரே கேதின்னு இருப்பாங்க. பாஸ்டர், என்னால் ஒன்றுமே முடியல பாஸ்டர், என் பிள்ளைக்கு வேலையே கிடைக்க மாட்டுது பாஸ்டர். ஒரு சகோதரன் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒரு சகோதரன் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறார். அவருக்காக அந்த சர்ச் பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அதிக நேரம் ஜெபிச்சது இல்லாமல் கர்த்தர் சொன்னார்ப்பா, அந்த பிள்ளைக்காக நீ 3 நாள் பாஸ்டிங் போடுன்னு சொல்லியிருக்காரு. உடனே பாஸ்டிங் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 7.5 வருஷம் அவனுக்கு வேலையே இல்லை. வீட்டில் வறுமை தாண்டவம் ஆடுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர், அதிகாலை ஜெபம், காத்திருப்பு ஜெபம், உபவாச கூட்டம், அந்த ஞாயிற்றுக்கிழமை தெரு பிரசங்கம், மருத்துவமனை ஊழியம், கைப்பிரதி ஊழியம், ஒரு ஊழியத்தை கூட அவன் மிஸ் பண்ணலை. நல்லா படிச்சிருக்கிறான், சிவில் இன்ஜினியர். அப்போது அந்த பாஸ்டர் 3 நாள் உபவாசத்தை முடித்தவன் 4ஆவது நாள் அவனுக்கு இன்டர்வியூ லெட்டர் வருது. உனக்கு வேலை ஐடியில் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, சோழிங்கநல்லூர் பகுதியில். அப்போது அந்த சகோதரன் சர்ச்சி பக்கம் வந்து 4 மாதம் ஆயிடுச்சான். எத்தனை மாதம் ஆயிடுச்சு? அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது நல்லதா இல்லை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறது நல்லதா? பதில் நீங்கள் சொல்லுங்கள். என் கூட பேசுங்க, நான் உங்களில் ஒருத்தன் தான். சொல்லுங்களேன். கர்த்தர் உனக்காக உங்கள் பாஸ்டர் உட்காந்து ஜெபிக்கிறது நல்லதா, போடான்ட்டு போகிறது நல்லதா? அப்போது உன் செருப்பு தேஞ்சி, உன் பாதம் தேஞ்சி, உன் கால் வலி எடுத்து வந்த சபை கேஜி சபையா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதே. நிறைய பேர் சொல்லுவாங்க, சபை பக்கம் ஏமா உபவாச கூட்டத்துக்கு வரல பாஸ்டர், இன்னைக்கு ரொம்ப வேலை பாஸ்டர், முடியல, நாசமாக போவ. வெளியே சொல்ல மாட்டார், உள்ள வேதனையாக சொல்லுவார். சீ, உனக்காக தானே நான் இவ்வளோ கண்ணீர் விட்டேன்னுவார். நான் உங்களை சொல்லலைங்க, என் ஜனத்தை சொல்கிறேன். நான் அப்படி தான் திட்டுவேன், என் பிள்ளைங்களும் அப்படி தான் திட்டுவேன். என் சபையில் 4 பேர் வருவாங்க உபவாச கூட்டத்துக்கு. உட்காந்து அழ ஆரம்பித்தோம் நானும் என் தம்பியும். இன்றைக்கி என் சபையில் செவ்வாய்க்கிழமைனா 50லேருந்து 60 பேர் வராங்க. அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. உடைக்க ஆரம்பித்தார் கர்த்தர். ஜனத்துங்களோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார் கர்த்தர். ஜனங்க ஓடி வர ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க சேமமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் போய் மிகவும் மனம் கசுந்து கர்த்தரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறாள். ஒரு பொருத்தனை செல்றா பாருங்களேன். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் திரும்ப? ஆமாம், நம்ம யாராலுமே கொடுக்குறோம். ஒன்லி இன்கமிங், நோ. கொஞ்சம் ஜாலியாக பேசலாமே. ஒன்லி இன்கமிங், நோ. ஆமாம். ஒரு அம்மா வந்தாங்க என் சபையில். ஐயா, எனக்கு வேலையே இல்லையா, இப்படி ஆச்சு, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல படிப்பாளி, வீட்டுக்கார் சரியில்லை. நான் சொன்னேன், ஜெபிக்கலாமா, கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என் ஜனங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டுக்குவேன். இரவு நேரங்களில் எனக்கு சரியான முறையில் தூக்கம் வராது. நினைப்பேன் என் சபை விசுவாசிங்களை. ஏன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஜெபிக்கக்கூடாதபடிக்கும் ஆராதனைகள் நடத்தக்கூடாதபடிக்கும் பிரச்சனைகள் எழும்பிக்கொண்டே இருக்குது, ஆட்கள் எழும்பிக்கொண்டே இருக்கிறாங்க. எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, ஒரு வழக்கறிஞராக பணியாற்றினால போகிறதுனால வரதுனால வரக்கூடிய இன்ஸ்பெக்டருங்க எனக்கு தெரிஞ்சதுனால என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? போகிற ஜனத்தை கையை பிடிச்சி வலித்து சபையில் உட்கார வைக்கிறோம், அண்ணன் தம்பி 2 பேரும் நாங்கள். அந்த வாரம் நான் இல்லவே இல்லை ஊரில். எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்டில் அந்த வாரம் நான் இல்லவே இல்லை. எங்கே இருக்கிறேன்னா மங்களூரில் இருக்கிற 3 நாள் கன்வென்ஷனில் பேசிகிட்டு இருக்கேன். தம்பி ஃபோன் பண்ணுறாங்க, எப்பா கம்ப்ளைண்ட்டே ஃபஸ்ட்டு ஏவே நீ தான் பண்ணுறாரு, A1 நீ தான்றார். அடா பாவீங்களா, நான் என்னடா அவனுக்கு பாவம் பண்ணேன்? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன்
என் 2 கரத்தால் நன்மையை பெற்றுருவேன். இன்றைக்கி அவர் பிஜேபியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார். சரி, இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணுறார். என்னுடைய பெயர் போனதும் என் நம்பர் போனதும் எனக்கு அந்த இடத்துல இருந்து கால் வருது. நான் பேசுகிறேன், ஐயா நான் இதுமாரி மங்களூரில் இருக்கிறேன், மீட்டிங் முடிச்சுட்டு நான் நேராக வந்து உங்களை பார்க்குறேன். ட்ரெயினை விட்டு இறங்கணும், வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜோம் பண்ணிட்டு நேராக போனேன். எந்த ஜனத்தை கையை பிடிச்சி உக்காரியான் சபையிலன்னு சொன்னதும் கம்ப்ளைண்ட் கொடுத்த பார்ட்டியும் நேரம் நிற்க வைங்கன்னு. நான் விற்கப்படலை. என் ஜனங்களுக்கு முன்னாடி, என் ஏரியாவில் அவனுக்கு முன்னாடி கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்த அரசு அதிகாரி, யோ போயும் அந்த ஆள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறிய, அந்த ஆள் கொஞ்சம் கேப்பு கச்சாலுமே உள்ளதெல்லாம் நோண்டி 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 வெளியிட்டுன்னு வருவான். 10 கொஸ்டின் எங்களை வேறு தூக்கின்னு வந்து வெளியே வைப்பான். நான் அப்படி தான் பண்ணுவேன். எந்த போலீஸ்காரன் எங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டானா ஃபோட்டோ எடுத்து எனக்கு அமிச்சிட்டாங்கன்னா அவன் கண்டோம், அந்த சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துடுவேன். போய் அவன் மேலே கொடுக்க, அவன் போகிறதும் தெரில வரதும் தெரில, ஒரு ஜனம் கூட அவங்க மேலே ஒரு அவதூறான செய்தியை சொல்லலையே, நீ மட்டும் ஏன் சொல்கிற, போயா வேறு வேலை இருந்தால் போய் பாரியாண்ணா. யார் அந்த இடத்துல தலை குனிஞ்சது? இங்கே அண்ணாளுடைய சக்காலத்தை தலை குனிஞ்சா அடைக்கப்பட்டு போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எங்கே முடிஞ்சுதுன்னு நினைக்கிறியோ அங்கே தான் கர்த்தர் துவக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்க ஆரம்பித்தார். அப்போ சொல்கிறா, இதுவரையிலும் துக்க முகத்தோடு இருந்தான், இதுவரையிலும் கண்ணீரோடு கூட இருந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கதானே என் அன்பு தேவச்சனமே, இதுவரையிலும் நீ துக்க முகத்தோட, கேள்விக்குறியோட, ஒரு பயத்தோடு இருக்கலாம். ஆனால் பாஸ்டர் சொல்கிறார், ஏலி ஏம்மா இது வரைக்கும் நீ துக்கப்பட்ட போதும், நீ போமா சந்தோஷமான்ற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்கிறத முதல்ல யார்கிட்ட தெரியுமா சொல்லுவாரு? உன் போதகங்கிட்ட. உனக்காக காத்திருக்கிற திறப்பில் நிற்கிற உன் தேவ மனுஷன்கிட்ட. அதுக்கப்புறம் படிக்கிற அந்த வார்த்தையை, அதுக்கப்புறம் அவர் எழுந்து துக்க முகத்தோட என்ன இல்லையா, போவே இல்லையா. நல்லா எழுந்தா, சும்மா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணா, குளிச்சா, சாப்பிட்டா, நல்லா அழகாக போக ஆரம்பிச்சான். இந்த வார்த்தையை கேட்டுக்க என் தேவஜனமே, வந்தப்போ நீ எப்படி வந்தன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ போகிறப்போ இது வரலாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் நீ போகிறப்போ இனி நீ கவலைப்படாத, சந்தோஷமாக போ. வீட்டுக்குள்ளே போகிறப்ப துக்கத்தோடு போவாத, கண்ணீரோடுக்குள்ளே போவாத, ஒரு பெருத்த சந்தோஷத்தோட, மிகுந்த ஆனந்தத்தோட நீ கடந்து போ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உன்னை செக் பண்ணி பார். இந்த ஆலயத்தை விட்டு நீ போகிறப்ப, நீ சாட்சி சொல்ல போற பாரு, உன் இருதயம் பலுவாக இருந்தது இருதயம் லகுவாக மாறிச்சியா? பயம் இல்லையா? என் தூக்கத்தில் ஒரு பயம் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி, என் சமாதானம். இதுவரையும் ஒருவேளை பொருளாதாரம் அடைக்கப்பட்டு இருக்கலாம், அந்த பொருளாதாரம் இன்னைக்கு கிளியர் ஆகும். அந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணல, அந்த அம்மா கொடுக்குற விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க, அந்த சொன்ன பொறுத்துணையில் கரெக்டாக இருந்தாங்க. 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறப்போ 100 ரூபாய் 31 ஷார்ப்பாக வந்துடும் தசம பாகம். ஆனால் ஜோம் பண்ண 50,000 ரூபாய்ட்டு சம்பளம் வாங்கினாங்க. அப்போ எவ்வளோ தரணும்? 5,000 ரூபாய் தரணும். அதுக்கப்புறம் அந்த 5,000 ரூபாய் உண்மையாக இருந்தாங்க. இன்றைக்கி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, 1.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. இன்றைக்கி எவ்வளோ தரணும்? உனக்கு வாங்கின எனக்கு நாயா? அப்படி தான் இருக்குது. சந்தோஷமாக சொல்ல மாட்டீங்களே. 15,000 இன்றைக்கி நான் தசமம் வாங்குறோம் கரெக்டாக 1ஆம் தேதி. ஆனால் கவர்மெண்ட்டில் சம்பளம் மாறுதோ இல்லையோ தெரியாது. ஏன் என்னுடைய சபையில் சரியான நேரத்தில் சொன்ன பொறுத்தனில் உண்மையாக இருக்க ஆரம்பித்தா, ஒன்றுமே இல்லாத கூடாரமாக இருந்த அந்த வீடு இன்றைக்கி பில்டிங்கை மாற்றி இன்றைக்கி பல லட்சங்களுக்கு சொந்தமாக இருக்கிறாங்க. எப்போ தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது. உண்மை இல்லை, உண்மை இல்லை. எப்படி கர்த்தர் ஆஸ்வதிப்பார்? 1000 ரூபாய் வரும்போது உண்மையாக இருக்கும். ஏன்னா 100 ரூபாய் தான் என்ன பாஸ்டருக்கு தசமாக குத்தலாம், வச்சுக்கிப்பா, முடிஞ்சு போச்சா? ஒரு 10,000 வட்டுமே, 1000 ரூபாய் இவர் குத்தா நான் ஒரு மாதம் அரிசி வாங்குவேன். ஒரு மாதம் அரிசி வாங்க மாட்டேன். ஒரு மாதம் ஃபுல்லாக டாக்டர் உக்காந்து பாருமா, வாமா சகோதரி உனக்காக தானம்மா 3 டிகிரி முடிச்சுட்டு உக்காந்துக்கிறேன் வான்னுவார். அவர் சின்ன டாக்டரு, பெரிய டாக்டரை போய் பாருமான்னுவார். போய் பாரு பெரிய டாக்டர். அங்கே போனோன்னு சொல்லுவாங்க, ஏம்மா கிட்னி காலிம்மா, 2 லட்ச ரூபா ஆகும்மா. அப்போ தான் ஓடி வருவேன். எங்கே ஓடி வருதுமா?
பாஸ்டர் தேடி கேஜி சபையை தேடி என்ன பண்ணுவேன், ஓடி வருவேன். பாஸ்டர் காத்து நிற்பார், அம்மா வாமா என்னம்மா. அப்போ கூட பாரு, அவரை போல் ஒரு ஏமாளி யாருமே இல்லை. வாமா உட்காருமா, ஐயா இந்த மாரியா கண்ணீர் விட்ட உடனே போதும் இந்த மனுஷன் போய் திறப்பில் நிற்பார். ஆண்டவரே என் பிள்ளை அழுகுறாப்பா, என் பிள்ளை கண்ணீர் விடுறாப்பா, கொஞ்சம் மன இறங்குப்பா. எங்கே 70 வயசு 70 வயசில் வயிற்றையும் உடம்பையும் வரட்டி காய போட்டுன்னு உட்காருவார். இது நல்லா 35 வயசு நல்லா புஷ்டியாக என்ன மாதிரி நல்லா குண்டா. இது உடம்பு கொஞ்சம் குறைஞ்சிச்சுங்க, எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு செல்லாமல் ஆயிட்டனால ரொம்ப குண்டா புஷ்டியாக ஒரு சிலர் பார்த்தீங்களா நடக்க கூட முடியாது, அந்த கேப் உள்ள பூந்து வர முடியாது. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இடுக்கமான வாழ்க்கை தான், போன பிறகு தான் வரும் சுதந்திரமான வாழ்க்கை. அந்த மாதிரி வருவாங்க, நடக்கவே முடியாது. அவர் வந்து ஜோம் பண்ண பிறகு 2 லட்சத்துலேருந்து 50,000 வருவார் டாக்டர். எங்கே இந்த மனுஷன் முழங்கால போட்டு இந்த அம்மா காயில் கறி குழம்பு நாஸ்டா, மதியானம் பிரியாணி, நைட்டு நாட்டுக்கோழி இப்படி தான் தின்னுவாங்க. நான் உங்களை சொல்லலைங்க, எங்கள் ஏரியா பெரியமேட்டில் சொல்கிறேன். காலையில் அதுங்க எழுந்து ஜெபிக்குதோ இல்லையோ 7 மணி 8 மணிக்கெலாம் இந்த பக்கம் ஒன்று போவோம், இந்த பக்கம் ஒன்று போவோம், டீயை ஒன்று குச்சின்னு உட்காந்து ஒரு 9 மணிக்கெலாம் என்ன பண்ணுவோம், கறி குழம்பு நரம்பு குழம்பு நாஸ்டாவும் அது பேர் தின்னுட்டு ஜபத்துக்கு வராது, நல்லா தூவோம். என்ன பண்ணுறது, உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஒழுங்கும் கிரமமாக என் சபையில் வந்து நிற்கிறாங்க. வந்து அந்த அந்த ஒரு ஊழியக்காரர் எங்களுடைய தலை அப்படி பட்டுச்சுன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி எங்கள் ஜனம் நைட்டி, ஒரு சில பார்த்தீங்கன்னா நைட்டியை போட்டுன்னு வருவாங்க. நைட்டின்றதுன்னா வீட்டில் நைட்டில் பகலெல்லாம் உழைச்சிட்டு நைட்டில் போயிட்டு ஃப்ரீயாக படுக்க தான் நைட்டி. ஒரு சில நைட்டியை ஒன்று போட்டுக்கின்னு கோயம்பேடு மார்க்கெட்டு, வடபழனி, கேகே நகர், அசோக் நகர் எல்லாம் மேலே ஒன்று போட்டுன்னு போவார். திடீர்னு மனுஷன் வேறு அப்படி போயிட்டார் வச்சுக்கோ, அட பாவமே, பைபிளை வேறு எத்துக்குன்னு நான் கிறிஸ்தவன். அதனால தான் ஏரியாவில் இதோட இதுவா போது வெள்ளை, ஐயோ நாத்திகமானா வெள்ளை புடவை கட்டின்னு போதுமா. ஆனால் மற்ற நாளில் பார்க்க நம்ம புடவை எங்கே கூட தெரியாது. சுட்டி ஒரு சார் தூங்கி எழுந்து வெளியே வரும்போதே யாருன்னா வந்திருப்பாங்களே, நம்ம ஒரு கிறிஸ்தவங்கன்றதை மற்ற முன்னாடி காமிக்கணும். அந்த ஒழுங்கு இல்லை. இன்றைக்கி என் ஜனம் ஒழுங்கு இல்லாத ஒரு இடம். பெரியமேட் பகுதி ரொம்ப 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 ஸ்லம் போர்டு. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க என் ஜனங்க அந்த அந்த ஒரு 9 மணிக்கு மேலே வெளியே வராங்க வச்சுங்களேன், நல்லா நீட்டாக அழகாக தலை வாரி பவுடரை போட்டு சாரி கட்டின்னு வெளியே வருவாங்க. அல்லேலூயா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்துகிற இருக்கும், சகிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சொல்லுவாங்க பாருங்கள், டேய் இப்படிப்பட்ட பொண்ணை லவ் பண்ணாத, அது மூஞ்சி பார்க்கறது தான் மேக்கப்பு, உள்ள காலையில் 6 மணி போய் வீட்டில் போய் பாரு எப்படி இருக்கும் பாரு, நீ பார்த்தா கூட ஏன் உனக்கு அந்த மனசே வராதுறான்னுவாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கூட உன்னை பார்த்ததும் அப்படி இருந்து அப்படியே கவரணும். என் பிரியமே ரூபவதி என்னை அழைக்கின்ற இன்ப சத்தம், என் பிரியமே. சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன், நிச்சய அவர் பெண்ணை ஓடிடுவேன். சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா 10,000களில் சிறந்தோ 10,000. அப்போ அவர் எப்படி பாடுறாருன்னா, என் பிரியமே என் ரூபவதியை சூலமித்தி பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருப்பா. அந்த இடத்துல போய் பாருங்களேன், அவளை போட்டு அடிப்பாங்க. அவள் இருதயம், எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா, என் நேசரை பார்த்தீங்களா. இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிக்க போவீங்க, ஆனால் ஆண்டவர் வருவார் பார்ப்பார், ஐயோ பிதாவே இந்த முகத்தை பார்க்க வந்தேன்னுவார். அப்படி இருக்கக்கூடாது. காலையில் நீ எழும் பொழுது உன்னை நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, ஒரு மேரேஜுக்கு அதுமாரி போவியா, ஒரு கல்யாணத்துக்கு அதுமாரி போவியா, சபைக்கு வரும்போது கூட ஒரு சில நல்ல துணி போட மாட்டாங்க. மற்ற நாட்களை பாருங்கள், சரவணாஸ்வரம் ஜிஆர்டி மேலே தொங்கும். ஏன், சபை வந்து பிச்சை எடுக்கிற இடம்ல, மற்ற இடம் கொடுக்குற இடம். அவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் இந்த இடத்துல.
நீ ஆராதிக்க வர யார் தெரியுமா? ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியா வர. நீ ராஜாவின் பிள்ளை, நீ ராணி, நீ ராஜா. அவர் உனக்கு மகத்துவமானவர். அவரை பார்க்க வரும்பொழுது உன்னை நீ எப்படி ஆயத்தம் பண்ணிட்டு போனோம்? சிஎம் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு ஸ்டாலின். மா சகோதரி மாமா சிவரஞ்சனின்றார். இங்கே யாருன்னா அப்படி இருந்தால் சாரி, என் தம்பி ஒய்ஃப் பேர் அது. வாமான்றார். என்ன பண்ணுவோம்? 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாருமா. நீ தூங்குவியா நைட்லாம்? என் கூட பேசுங்கன்னு சொல்லிட்டேன். தூங்குவீங்களா? ஏன்? சிஎம்மை பார்க்க போகிறேன்யா. அவரே பாவம் டே பை டே எண்ணினுக்கிறாரு தெரியுமா? டே பை டே கவுண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நானும் பக்க திமுக காரன் தான், ஆனால் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஆனால் அவரை பார்க்க என் இருதயம் எப்படி இருக்குது? ஆசையாக இருக்குதான், துடிக்குதான். அவங்க வீடு கூட நான் சிஎம்மை பார்க்க போகிறேன். அப்போ தான் ஃப்ரெண்டு நான் சிஎம்மை பார்க்க போகிறேன். ஃபோட்டோ அதுக்கு தனியாக வர ஒரு அம்மா வீட்டாண்ட வட்டச்சிலால் கூட சேகர் பாபா போய் பார்க்கறதுக்கு போது புது மொபைல் வாங்கி போகுது. எதுக்குமா புது மொபைலு? நான் அண்ணன் கூட போகிறேன்ல, ஃபோட்டோ எடுப்பேன். சண்டால கடன் வேற. அந்த மொபைல் வாங்குறது எவ்வளோ? 10 பைசா வட்டி வாங்கி போகிறேன். உருப்படவே மாட்டேன்னு சொன்னேன். நான் அப்படியே சொன்னேன், என் சபைக்கு வருது, உருப்படவே மாட்டேன்னு. வாங்கிட்டு வந்த 1 மணி நேரத்தில் காணிக்க அப்படி பார்த்து கவுண்டிங் பண்ணுவாங்க என் சபை. ஆனால் 10 ரூபா ரொம்ப கிழிஞ்சு போயிது. நான் ரொம்ப நாளாக உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். நான் மீட்டிங் ரொம்ப சண்டே சர்வீஸில் மற்ற நாட்களில் என் சபையில் இருக்கிறதில்ல, அவுட்டில் சர்ச்சுக்கு போகிறேன். ஆனால் அந்த வாரம் நான் உட்காந்துட்டேன். அன்றைக்கி நான் தான் செய்தி. என் தம்பி என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு ஆராதனை நடத்திட்டு இன்னொரு இடம் போயிட்டார். அப்பா நீ பார்த்துக்கப்பான்ட்டார். அன்றைக்கி நான் தான் செய்தி. காணிக்க போகிறப்ப என்ன பண்ணிட்டேன், ஐயா வாட்சி போய் உக்காந்துடுறாரு. நான் உட்கார மாட்டேன். நம்ம பிள்ளைங்க காணிக்க போகிறாங்க, பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்க ஆபேல போலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கேன். பார்த்தேன் எல்லாரும் காணிக்க போட்டாங்க. அந்த பர்டிகுலர் லேடி 10,000 ரூபா கடன் வாங்கின அந்த லேடி, நான் பல தடவை சொல்லிட்டேன், நீ கடன் வாங்கக்கூடாது, நான் ஜெபி, கடன் வாங்காது, ஆண்டவர் நீ கொடுத்தாதான், இல்லையா செத்து போகிறேன்னு சொல்லுன்னு சொல்லி ஜெபி அவருக்கு பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பேக் நான் மேலேருந்து பார்க்குறேன், என் சர்ச் இந்த மாரி தான் ஃபுல் பீட்டில் பார்க்குறேன். அந்த பர்ஸ் வச்சுருக்காங்க, நல்லா புது புது நோட்டாக இருக்குது. நான் பார்த்தேன், ஆண்டவரே ஆஸ்வதிங்கப்பா. ஏன் எதுக்குமா? நீ கொடுத்தனால தான் நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. நான் ஒன்று ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பிள்ளைங்க புஷ்டியாக இருந்தால் தான் நான் இன்னும் குண்டாக பெரின்னு போவேன். என் பிள்ளைங்க எலும்புந்தோலுமா இருந்தால் நான் எதுக்கு? அதனால் எப்போவுமே மேய்ப்பேன். என் ஆடு சும்மா வெட்டி போட்டால் 10 ஊர் சாப்பிட்ணும். அந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் கூட கை ஏந்தக்கூடாது. என் பிள்ளைங்க போயிட்டு கடன் இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்க வீட்டில் அரிசி இல்லை, சாப்பாடு இல்லை, இன்றைக்கி நான் பட்னியாக இருந்தேன் என் ஜனம் ஒரு நாள் கூட சொல்லக்கூடாது. அப்படி தான் நான் ஜெபிக்கிறேன். அப்படி தான் உங்கள் ஐயாவும் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு உங்க ஜெபம்லாம் மாற போகுது. இன்னைக்கு உங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த நாள் எல்லாமே முடிவுக்கு வந்த நாள். அல்லேலூயா. கிழிஞ்சி 4 பக்கம் பிளாஸ்டிக் போட்ட 10 ரூபாவை மச்சி, அதுவும் புது கவர் எடுத்து உள்ளே வச்சு அந்த அம்மா போட்டுச்சு. நான் பார்த்துட்டேன். சபை முடிஞ்சது, ஜெபம் பண்ணாங்க. அந்த அம்மா அந்த காணிக்கை மட்டும் தனியாக எடுத்து வைமான்னு எடுத்து வச்சாங்க. ஜெபம் பண்ணேன். உண்மையாலுமே எனக்கு வயிறாக எரிய ஆரம்பிச்சிது. 21 நாள் 7 நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் வீட்டுக்கு வந்து கூட அந்த மகளுக்காக மட்டும் 3 நாள் நைட்டு தூக்கம் வரல. அந்த மகள் ஆஸ்வதிக்கப்படணும், அவருடைய கணவர் உயிருக்கு போராடி நிற்கிறார், ஆண்டவரே ஜீவனை கொடுங்கன்னு கதறி கதறி அழுதேன். ஏன் சபையில் நீ நான் பிச்சைக்காரன் அப்பனா நீன்னு கேட்டேன். யாரை கேட்டேன்? எங்கள் அப்பாவை பார்த்து கேட்டேன். நான் ஏசப்பாயிட உரிமையோட, ஏன்னா எனக்கு வளர்த்த ஏன் ஆவிக்குரிய தகப்பெருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விதம். என் ஜபத்தில் ஆண்டவரே நீங்கள் பிச்சைக்கார தெய்வமா? கிஞ்சி போன 10 ரூபா போட்டுனுக்குறாங்க, நீ அதை பார்த்து சும்மா இருக்கிறியான்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என் இருதயம் சரியே இல்லை. அன்னைக்கு ஈவினிங்கே புது நோட்டு 500 ரூபாய் தாள், புது நோட்டு எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் அந்த அம்மா கட்டுது. ஒடியாது, ஐயா பில் கட்டம். அந்த அம்மாவுடைய பேட் லக் பாரு, ஒவ்வொன்றும் செய்யும் போது என் கண்ணில் மாட்டுது.
நான் ஃபோன் வந்ததும் அன்றைக்கி என்னுடைய தம்பி இல்லை, உடனே ஓடி போய் அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக போகிறேன். உட்காந்துட்ருக்கேன், ஜெபிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். ஐசியூவில் போகிறாங்க. நான் சொன்னேன், பயப்படாதம்மா, கர்த்தர் அற்புதம் செய்வார், நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், பயப்பட. இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க. உள்ளே போகும்போதே சொன்ன, ஆண்டவரே ஜீவனோட வெளியே வரணும், ஓப்பன் ஹார்ட் பைபாஸ் பண்ண போகிறாங்க, திரும்பி வரும்போது ஜீவனோட வரணும், உங்கள் நாமத்தை மையப்படுத்தணும், வெட்கப்பட்டு போகக்கூடாது, என் சபையில் துக்க செய்தி நான் கேட்கக்கூடாது ஆண்டவரன் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்ருக்கேன். அங்கே போதும்போது ஜெபம் பண்ணுறேன். இந்த அம்மா அந்த உள்ள பொம்பளைங்க வெளியே பணம் கட்டணும்ல, புது நோட்டு ரிசர்வ் பேங்க் அப்போ தான் வச்சிருப்போம் போல, அப்படியே எடுத்து வச்சுது. நான் பொறுத்து பார்த்தேன், என்னால் தாங்க முடியல. நீ என்ன நினச்சிக்கோ, சபையில் இருப்போ, அதை பற்றி கவலையே இல்லை, நீ வான்னு கூப்பிட்டேன். என்ன ஐயா காணிக்க இந்த வாரம் எவ்வளோ போட்டேன்னு? 10 ரூபா போட்டது கூட பெருசு இல்லைங்க, அது கிழிஞ்சி மச்சி பிச்சைக்காரனுக்கு போட்டால் கூட தூக்கி மூஞ்சி மேலே போட்டுருவான். என் தகப்பன் எவ்வளோ பெரியவர், உன்னை ஆசீர்வாதமாக ஜீவனோட நல்ல சொந்த வீட்டை வாங்க கர்த்தர் கிருபை செஞ்சு உன்னை மேலே உயர்த்தி மேன்மையாக வச்சுருக்கிறாரு. நாத்தச்சிந்த உன்னை தூக்கி வந்து கோபுரத்தில் வச்சுருக்கிறாரு. நீ 10 ரூபாய் இப்படி போட்டேன்னு கேட்டேன். ஐயா நான் இப்போயா போட்டேன், நீ இதுமாரி சொல்லுவேன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் பாரு. ஏன்னா உங்களை சொல்ல, நீங்களாம் கரெக்டாக பண்ணுறவங்க, உங்கள் ஐயா அந்த மாதிரிலாம் எடுக்கலை. ஏன்னா ஒரு தடவை இப்படி பண்ணாதான் மற்ற இடத்துல நீ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன். இப்போ எவ்வளோ கட்டினேன்னு? 50,000 ரூபாய் கட்டினேன்னு. எப்போ எடுத்தேன்? காலையில் 6 மணிக்கு எடுத்தேன் யா பணம்னு. இந்த 50,000 ரூபாயில் ஆண்டவர் ஒரு 1000 ரூபாய் குத்தினா இருந்தாலும் உள்ளே போயிருப்பாரா? யோசித்து பாரு கொஞ்சோன்னு. தப்பு தான் யா, தப்பு இல்லை, தப்பு தான், இனி இந்தமாரி பண்ணாத போன்னு. ஆனால் இன்றைக்கி சபையில் ஒரு தூணா நிற்கிறது அந்த அம்மா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் மனைவி சேர்ந்து எல்லா காரியத்திலும் முன்னே நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடையும், அது பட்டினியாக இருக்கும். ஆனால் நீ பட்டினியாக இருக்கிறத கர்த்தர் ஒரு நாளும் பார்க்கல. இன்றைக்கி இந்த இடத்துல அண்ணால் பட்டினியாக வேதனையாக கண்ணீரோட பல விதமான நிந்தனைகளோட அவமானத்தோட உட்காந்து கஷ்டத்தோடு உட்காரும்போது அவருடைய இருதயம் தேட வந்த இடம் எது தெரியுமா? தேவாலயம். இன்றைக்கி உன் இருதயத்தை ஆண்டவரே, இன்றைக்கி ஒரே ஒரு திருமணம் இது வரைக்கும் எப்படின்னு தெரில, உன் ஆசீர்வாதத்துக்கு தடை பாஸ்டர் இல்லைப்பா, நீங்கள் இல்லை, என் ஜப குறைவு. இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன், ஆண்டவரே என் கண்ணீருக்கு இன்னையோடு ஒரு பிரச்சனை, என் கண்ணீருக்கு இன்னையோட ஒரு புல் ஸ்டாப், இனி தேவையில்லை ஆண்டவரே, இனி நான் கம்பீரமாக வாழ்வாண்டவரே. ஏன் தெரியுமா? நான் ஆராதிக்கிறேன் தேவன் ஐஸ்வர்ய சம்பூர்ணராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிறேன் தேவன் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். நான் ஆராதிக்கிறேன் தேவன் மிகா 2:13 முடியாய் தடைகளை உடைக்கிறவர் அவர் இருக்கிறபடினால் நான் இனிமே கம்பீரத்தோடு என் நெஞ்ச நிமிர்ந்து நடப்பாண்டவரே. கடங்கார இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஓட மாட்டாண்டவரே. கடன்காரன் வந்தால் கூட நிமிர்ந்து நிற்பேன். ஏன்? நான் கடனே வாங்கலையே. கடன் வாங்கின கடனை கர்த்தர் கொடுக்க இன்னைக்கு கிருபை செய்வார். உன் கரத்தை கிருபை செய்வார். உன் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். உன் தசம பாகத்திலையும் உன் காணிக்கையிலையும் உண்மையாயிருங்க. யாரோ ஒருத்தர் டிம்மிக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து நிற்குது. பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் தான் இன்னைக்கு முடிவெடுங்க. ஆண்டவரே நான் பொருத்தனை 2018 தானே பண்ணேன், இன்னைக்கு சொல்கிறாரு நீ மண்ணுக்கு போகும்போது கூட சொல்லுவார், கடைசி நேரத்துலையும் கர்த்தர் சொல்லுவார், நீ பண்ண பொருத்தனைய செலுத்தாமல் போறியே. அதனால தான் பிரசங்கில சொல்கிறாங்க, சாலமோன் ஞான் சொல்கிறான், பொருத்தனை பண்ணுவதை காட்டிலும் பண்ணாமல் இருப்பதே நலமா. அப்போ எவ்வளோ பெரிய பாவம் வராது. ஆனால் அண்ணால் வாங்கினதை திருப்பி என்ன பண்ணா கொடுக்க ஆரம்பித்தா கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆஸ்வதிக்க ஆரம்பித்தார். நீ எடுக்க 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 தண்ணி சுரக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறப்பதற்கு காரணம் கண்ணீர் உள்ள ஒரு ஜெபம், கண்ணீர் உள்ள ஒரு ஜெபம், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இன்றைக்கு ஒரு சிலர் அழுவாங்க, கண்ணில் தண்ணியே வராது, அவங்க முட்டி முட்டி மோதுவாங்க. ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன், ஆராதனை நடத்தும் போது பார்த்துருக்கேன், இருதயம் கடினமாக இருக்கும், அழுகியே வராது, கண்ணீரே வராது. ஆனால் ஆணுடைய ஆண்டவரே உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரே, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறேன்ப்பா ஆண்டவரே. ஏன் தேசம், அதாவது இதுவரையும் ஜெபம் மாறணும். உன் குடும்பத்துக்காக உன்னுடைய காரியங்களுக்காக ஜெபித்த நீ அப்பா இந்த தேசத்தின் காரியத்துக்காக,
இந்த தேசம் ரட்சிக்கப்படும் காரணத்துக்காக, என் சபையின் தேவைக்காக, என் சபையின் காரியங்களுக்காக, ஊழியத்துக்காக அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உன் கர்த்தர் வேதம் சொல்லு, யோபு 42:10 உன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உன் சிறையிருப்பை மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நீ எதை பற்றி கவலைப்படாத. ஜெபிக்கவே வரலையா? துக்கம் அடைக்குதுயா, தொண்டை அடைக்குது, என்னால் முடியலையா? அப்போதான் நீ ஆண்டவரை தேடணும். அந்த நேரம் தான் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கணும். கர்த்தர் கண்ணீரோடு கூட ஏதோ போனோம் உக்காந்தோம் இல்லை. அந்த 5 மணி ஆயிடுச்சுன்னா உங்கள் அப்பா கூட உக்காந்து நீ ஆராதிக்க தெரியுமா? அந்த ஆராதனையில் காண்ற ஒரு மகிமை, அந்த ஆராதனையில் இருக்கிற ஒரு நேசம், அந்த ஆராதனையில் இருக்கிற ஒரு சந்தோஷம் நீ ஒன்றா ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார். 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெறும் ஆராதனை. உன் தேவையை சொல்லாத, ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு காயிலுக்குள்ள ஏந்துட்டு ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா. எப்போ பாரு இதே தான், எப்போ பாரு புலம்புல. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஒப்பாரி வைப்பாங்க. சாவில் தான் ஒப்பாரி வைப்பாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? ஒப்பாரி வைக்கக்கூடாது. அவர் ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ லார்ட் ஜீசஸ், துதி ஆராதனை. ஆமென். காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆராதிக்கும் போது விடுதலையோடு கூட ஆராதிக்கணும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க. உங்களுக்கு நினச்சிருக்கீங்களா? பாஸ்டர் ஒன்றும் இல்லை, அவருக்கு நயா காணிக்க வருது, தசமாக வருது, வெளியிலெல்லாம் போகிறாரு வராரு, அவருக்கு எங்கேயோ கொட்டுது, ஃபாரின் பணம் வேறு வருதுன்னு. ஒன்றும் இல்லை. பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. சபையை வச்சு நடத்துகிற ஒவ்வொரு போதகனுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன் சொல்லு? நல்ல பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதுக்காக சோத்திரம் ஆண்டவர்னு நாங்கள். ஏன்னா ஒன்று குறுக்க போவோம், ஒன்று நெடுக்க போவோம், ஒன்று நேராக வரும். இவனை பார்த்தோன்னா ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஐயோ அவ்வளோ இப்படி பண்ணுறாள்னுவாங்க. நீ யாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுற? நீ யாரை துதிக்கிற? பாஸ்டர் சொல்லணுமா? சபை முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணு. பக்கத்தில் போகும்போது அந்த ஆசீர்வாதமான வார்த்தை உனக்கு கர்த்தர் ஆஸ்வதிக்கணும்னா இதெல்லாம் உன்னுடைய குறை இருக்குன்னு கர்த்தர் இன்னைக்கு காண்பிக்கிறாரு. உன் ஜெபம் தடையாக இருக்கிறத மெயின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் உன் ஜெப குறைவு. நிறைய பேர் ஜெபிக்க வரது இல்லை. இங்கே நிறைய பேர் தேவனை தேட இருதயம் இல்லை, இருதயம் கடினத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வாதத்தை எப்படி உங்களை ஆஸ்வதிக்க முடியும்? அந்த ஆஸ்வாதத்தை எப்படி உங்கள் கரத்தில் கொடுக்க முடியும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இனி என் ஜெபம் நேரம் குறையாதுப்பா. அந்த 5 மணிக்கு நான் உங்ககிட்ட தான் பேசுவேன். எங்கள் வீட்டுக்கார் வரட்டும், என் சொந்த பந்தம் வரட்டும், என் பிள்ளை வரட்டும், யார் ஒன்றா வரட்டும், என்னை உருவாக்கணும் யார் ஒன்றா வரட்டும், ஆனால் என்னை நினைப்பா, என்னை நினச்சி என்னை வாழ வச்சு என்னை ஜீவனை கொடுத்து எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்க என் காதலனை பார்க்க போகிறேன்னு சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மணி நேரத்தை நீ கொடுத்து பாரு. அதை முடிச்சுட்டு வந்த ஜபாரியை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே எது ட்ராப் ஆகி நிற்கிதோ ஒரு செய்தி வரும், உனக்கு கிளியர் ஆயிடுச்சுமான்னுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய் ஒரு ஜெபத்தை நான் காண்பிக்கிறேன், வைராக்கியமுள்ள ஒரு ஜெபம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18. தானியேலின் புஸ்தகம். நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அதுக்கு மேல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். போதும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேற பாஸ்டர் எங்கே தப்பு வைக்கிறாரு, எல்லாம் போட்டு நம்மளை அமைக்கின்றாங்கிறாரு. நிறைய பேருடைய கேள்வி அப்படிதான், நிறைய பேருடைய இருதயத்தை அப்படி தான் போயிட்டுருக்கு, எல்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு.
பிரச்சனை வந்துச்சுன்னா சபை பக்கம் வர மாட்டாங்க, போராட்டம் வந்துச்சுன்னா சபையை தேட மாட்டாங்க, பாஸ்டர்கிட்ட வர மாட்டாங்க, கர்த்தரை தேட மாட்டாங்க. ஏன்? அந்த பிரச்சனை அவங்கள பயமுறுத்தும். தூக்கம் இருக்கா? ஒரு சில பார்த்தீங்கன்னா, ஐயா இரவுலாம் தூக்கம் இல்லையா, நாளைக்கு காலையில் இருந்தால் லோன் கட்டணுமே, மகளிர் பணம் கட்டணும். இதெல்லாம் என் சபையில் நடக்கிறத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இந்த தேவை இருக்குதே, அந்த தேவை இருக்குதே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே. என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலைனாலும் சரி, சூழ்நிலை உன்னை பார்த்து பயமுறுத்தும். உபாகம் 28:7 சொல்றார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமானாலும் ஒண்ணுமே வாய்க்காமல் போகும். பிரச்சனை ஒரு வழியா வரும், 7 வழியா ஓடி போகிறத உன் கண்கள் காணும். கரங்களை தட்டி சொல்லலாம் அல்லேலூயா. ஆனா ஒன்று தெரிஞ்சுங்க, ஐயா சொன்னாங்க, வரக்கூடாதுன்னு கர்த்தர் சமூகத்தில் திறப்பில் நில்லுங்க. கரெக்ட். அதே நேரம் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, ஒருவேளை தேவனே அனுமதிப்பாருன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமே. ஏன் தெரியுமா அனுமதிப்பாரு? என் பிள்ளைங்க இன்னும் சீர்படணும், என் பிள்ளைங்க இன்னும் ஆராதிக்கணும். அதாவது உன்னை பயமுறுத்த முடியுமே தவிர உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மணிப்பூர் பகுதியில் பல பேரை அடித்து கொன்னா, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியலையே. கிறிஸ்தவங்க இல்லாமல் அவனால் பண்ண முடியாது. பண்ண மோட்டு போச்சு. நம்மலாம் கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக என்னே விடாத. போதையா கிறிஸ்தவனை தொட்டுன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு மோட்டு பூச்சை நசுக்கினா அப்புறம் 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 அப்படி எழுந்துனே இருக்கும். 16 வயசில் கூட ஒரு பையன் வந்து பிரசங்கம் பண்ணுவான், 10 வயசுலேருந்து ஒரு பையன் பிரசங்கம் பண்ணுவான். எழுப்புதல் அப்போதான் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எழுப்புதல் சும்மா வந்துடாது. ஒரு இடத்துல அடிச்ச பட்டாதான் இன்னொரு இடத்துல ரிவைவலே வரும். சும்மா எழுப்புதல் 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 இல்லை. சும்மா நம்ம மத்தியில் எழுப்புதல் இங்கே வரல அங்கே வரல இல்லை. அதுக்கு காரணமே நம்ம தான். ஒரு நாள்னா அவனுக்காக உக்காந்து ஜெபம் பண்ணிக்கிறோமா, உபவாசம் போட்டுக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தானேப்பா அவனை உட்கார வச்சுக்கிறீங்க, நீங்கள் செய்யுங்க. சாலமோன் எவ்வளோ அழகாக சொல்கிறேன், ஆண்டவரே நீர் கொடுத்த ஜனத்தை நடத்த ஞானத்தை கொடுங்க. நான் கேட்டா நீர் கொடுத்தது யாரை போடுறான்? ஆண்டவரே ஐயோ நான் தவிக்கிறேன்னு என்னை அடிக்கிறாங்களே. இந்த பைபிளை எடுத்துட்டு போகக்கூடாத நாட்கள் மாதத்தில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப வருஷம் கிடையாது, குறுகிய நாட்கள் நம்ம இருக்கிறோம். இந்த சத்தியத்தை நீங்கள் பைபிள் நீதிமொழிகள் 3:3 உன் இருதயமாகிய பலகையில் என்ன பண்ணிக்கணும்? எழுதி வச்சுக்கணும். பைபிளை சொன்னார் பார் ஐயா. ஒரு சிலர் இப்போ வந்து ஐயா பைபிள் மொபைலில் இருக்குதுயா, 40,000 ரூபாய் 1 லட்ச ரூபா மொபைலை வாங்கிக்குவாங்க, பைபிளையும் வச்சுக்குவாங்க, கண்டதையும் உள்ளே வச்சுக்குவாங்க. நாசமாக போவ அந்த மொபைலு. என் மொபைலில் ஒன்றுமே இல்லைங்க, 15,000 ரூபா மொபைலு, 17,000 ரூபா மொபைல் 9 வருஷம் ஆகுது வாங்கி. ஒரு மொபைல் வாங்கினேன், ஒரு ஊழியக்காரு பார்த்தேன், அவர்கிட்ட மொபைலே இல்லை. நல்ல உத்தமமான ஊழியக்காரன். கர்த்தர் சொன்னார் 37,000 ரூபா கொடுத்த மொபைல் வாங்கினேன், இன்னும் இஎம்ஐ கூட முடியல, அதை கொடுத்துருப்பானாரு. புது மொபைல் வாங்கினது 2 நாள் அவர் கொடுத்துரு. அப்போ தான் வாங்கினா ஆண்டவர் ஆசையாக வாங்கின ஆண்டவர், அது எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்தாங்க. என்ன ஆண்டவர், ஏய் சொன்னதை செய்யினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறத செய்ய ஆரம்பித்தேன், அதுக்கு டபுள் மடங்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் வேணான்னு தடுத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. நேற்று விட ஒருத்தருக்கு ஐயா 1 லட்ச ரூபா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கியா 1,25,000 ரூபாய். ஐயோ அந்த 1,25,000 தான் என் சபை தேவைக்குது, என் ஜனம் ஏழைப்பட்ட பிள்ளைங்க இருக்குது, எத்தனை ஊரில் என் பிள்ளைங்க, எத்தனை ஊழியக்காரங்க காலில் செருப்பு இருக்காதுங்க. இந்த சட்டை நான் திண்டிவனம் பகுதியில் ஒரு ஊழியத்தில் போய் செஞ்சுட்டு வந்தேன். நான் நல்லா அழகாக நீட்டாக போகிறேன், அவர் சட்டையை பார்த்துட்டு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. சைக்கிளை வச்சுன்னு ஓட்டினார். அப்படியே கூட்டு போனேன். இந்த இடத்துல எந்த கடை பெரிய ஷோரூம்னு கேட்டேன். ஐயா திண்டிவனம் மெயின் போனேன், வண்டியை எடுங்க போகலாம், ஆட்டோ பிடிங்கண்ணே. போனேன், 3,500 லெனினில் ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்து கொடுக்க கற்று கிருபை செஞ்சார். அல்லேலூயா. அங்கே கொடுத்துட்டு வந்தேன், என் வீட்டுக்கு வந்தேன், கர்த்தர் 20,000 ரூபாய் காணிக்கை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் 5 ஊழியக்கார் என்னுடைய எந்த ஸ்தாபனத்தையோ அல்லது என் சபையை சார்ந்து இல்லை, வேறுபட்ட ஊழியக்காரங்க கிராமத்தில் ஊழியம் செய்கிறாங்க. 5 ஊழியக்காரங்க. 5ஆம் தேதி ஆனால் எனக்கு இருக்குது, எனக்கு இல்லை. நான் சொல்லுவேன், ஆண்டவரே அந்த 5ஆம் தேதி ஆனால் அந்த ஊழியக்காரங்க காத்துட்ருப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டில் இந்த பணம் போயிடணும் ஆண்டவரே.
இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அவங்களுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் பெருமைக்கு சொல்ல, கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்கிறேன். என்ன வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைமையானாலும் சரி, எவ்வளோ வேதனைப்பட்டாலும் சரி, ஒன்றுமில்லாத சூழ்நிலை கூட சரி, அந்த 5ஆம் தேதி நான் கையில் கரெக்டாக கேஷ் வரும். அந்த 5 பேருக்கு கர்த்தர் பிரித்து போட கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அப்போ நான் தான் இன்டர்ஃபெல் ஆகிறேன். ஹைகோர்ட்லேருந்து பூந்தமல்லி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ நான் போய் பேசும்போது எனக்கு விரோதமாக பிஜேபிக்காரன் நிற்கிறான். வழக்குவாதம் போயிட்டுருக்கு. அங்கே ஆர்கியூமெண்ட் ஜட்ஜுக்கு முன்னாடி போயின்னுக்குது. அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை, 65 வயசு அட்வொகேட், சீனியர் லாயர். அவன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கி உன்னை தோக்கு அடித்து உன் முகத்தை அசிங்கப்படுத்தி வெளியே வருவேன். ஏன் தெரியுமா? நான் மோடிஜி கூட இருக்கிறேன், பார்க்கலாம் பாயிண்ட் ஆஃப் பண்ணா. நான் இயேசுவோடு இருக்கிறேன், பார்க்கலாம் வான்னு போய் நின்னேன். ரிமாண்டுன்னு சொல்லிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. நான் சொன்னேன், தம்பி கவலைப்படாது, ₹1 ஃபீஸ் வாங்கலை. சொன்னேன், நீ இன்னைக்கு ரிமாண்டே இல்லை, வீட்டுக்கு போகிற, உன் ஒய்ஃப்கிட்ட போய் நல்ல கறி குழம்பு, சும்மா நாட்டுக்கோழி எடுத்து அவ்வளோ ஒரு அழகாக மணக்க செஞ்சு வைக்க சொல்லு, போய் குளிச்சுட்டு சாப்பிடுன்னா. அவன் அழுகுறான். சொன்னேன், என்னையா வேதனைப்படுத்துகிற, நானே என்ன ரிமாண்ட் அடிக்க போகிறாங்க, மிசால தூக்கி போடான்னு சொல்லிட்டானா. யோ நான் சொல்கிறேன், இயேசு சொல்லுவார், கவலைப்படாதம்மா. இப்போ இவ்வளோ நேரம் நான் கத்துனேன்ல, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆக போகுது, 45 நிமிஷம் கிட்ட இவ்வளோ நேரம் கத்துனேன். அதாவது கேட்டு இங்கேயே விட்டு போயிடும். அப்புறம் ஆண்டவர் என்ன ஆஸ்வதிக்கலாம், ஐயா அவர் வந்தார், யாரோ ஒருத்தர் பாஸ்டர் டேனியல்னு வந்து பேச சும்மா டுபாவர் விட்டு போயிட்டாரியா. அவர் கேட்பார், நீ விசுவாசிச்சியா, அந்த வார்த்தையை ஆமோதிச்சியா, அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணியா? அந்தமாரி தான் அந்த அக்யூஸ்ட் கேட்டான். ஆனால் என்னென்ன இந்தமாரி, டேய் வழக்கறிஞர் நான் சொல்கிறேன்டா, அதுமாரி தான் ஆண்டு சொல்கிறார். பிதா உன்னை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்வாருமா, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், நீ சந்தோஷமாக போ, உன் வேதியை நான் மாத்திரம் சந்தோஷமாக போ. நம்மளுடைய பரம வழக்கறிஞர் அட்வொகேட் அண்ணின்னு நம்ம சொல்லுவார், நீ வேறாண்டவரை நீ சொல்லவே செய்ய மாட்டேன். எங்கே செய்வார்? சொல்லவே செய்ய மாட்டேன். ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த இடத்துல நான் சொல்கிறேன், டேய் நம்பி வாடா உள்ளன்னு. 1.5 மணி நேரம் ஆர்கியூமெண்ட்டு போகுது. அவர் பேசுகிறாரு. ஜட்ஜி கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அவர் மேலே அந்த வழக்கை பதிவு பண்ணுறதுக்கு? இந்த குற்றத்தெல்லாம் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்குது. நான் சொன்னேன், அவர்கிட்ட ஆதாரமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்கள் பார்த்து இவருக்கு நல்ல தீர்ப்பை கொடுக்கணும் ஐயான்னு சொன்னேன். கனம் பொருந்திய ஜட்ஜி ஐயா, நீங்கள் பார்த்து என்ன பண்ணணும்? அந்த அம்மா லேடி, நீங்கள் பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணும்? விடுதலை செஞ்சாகணும். அவங்க பண்ணுறது எல்லாமே பொய்ன்னு எல்லா ஆதாரங்களையும் திரட்டி கொண்டு போய் மேலே நான் வச்சேன். உங்கள் பார்வையில் நான் சமர்ப்பிக்கிறேன்னு. ரிமாண்டு மிஸ்ஸான்னு சொன்னவன் வெளியே வரும்போது கை தட்டி சும்மா சூப்பராக வரான். என்னை மாலை போட்டு சால்வை போட்டு வர வச்சாங்க. அல்லேலூயா. 65 வயசு இல்லைங்க, 105 வயசாக கூட இருக்கட்டும். எப்போ பற்றி கவலைப்படாத. நீ சொல்லு, நான் ஆராதிக்கிற இயேசுக்கு முன்னாடி, நான் துதிக்கிற இயேசுக்கு முன்னாடி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு உன் ஜபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, என் வைராக்கியத்தோடு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நீங்கள் மட்டும்தான் ஆளணும். உமக்கு சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற ஒரு ஆட்சி கூட இதுக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் நினைச்சார்னா காரியம் மாறுதலாக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி போய் நிற்கிறா, செங்கோலை நீட்டுற ராஜாம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு. அதுபோல் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுக்கறதுக்கு உங்கள் வைராக்கியம் உள்ள ஜபம் தேவை. உன் ஜபந்தான் இந்த தேசத்தை பாதுகாக்கும். உன் ஜபந்தான் இந்த சின்ன பட்டணத்தை பாதுகாக்கும். ஐயா, பெரிய பெரிய ஊழியக்கார் இல்லைங்க, நீ ஜெபிக்கிற உன் முழங்கால் ஜபம், உன் கண்ணீர் உள்ள ஜபம், உன் வைராக்கியம் உள்ள ஜபம் மட்டும்தான் காரியத்தை மாறுதலாக்க முடியும். வேற எதுவுமே மாறுதலாக்க முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். தானியேல் அங்கே சொல்கிறான் பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறான், தானியேலுக்கு பிரச்சனை வருது, நீ ஆராதிக்க கூடாதியா, இன்னைக்கு நமக்கு அப்படி தான் பிரச்சனை வருது. நீ சபைக்கு போகக்கூடாது, வேதத்துக்கு போகக்கூடாது, பைபிளை தைரியமாக என்ன அடித்தா விட பரவாயில்லன்னு சத்தியத்தை நல்லா பகிரங்கமாக நீங்கள் எடுத்துன்னு வரணும் ஆலயத்துக்கு. பாக்கெட்டு ஒரு சிலர் இப்போது நிறைய டெக்னாலஜி வளர்ந்ததுனால பாக்கெட்டு, மொபைலு, டேபு, நிறைய ஊழியர்கள் கூட பார்த்தீங்கன்னா டேப்பில் வச்சு செய்தி கொடுப்பாங்க. ஆனால் வேதத்தை எடுத்துகிட்டு வரணும். அவர் சொன்ன மாதிரி நீ கிறிஸ்தவன்றதை புற ஜாதியாக தெரிஞ்சுக்கணும்.
நீ நீ வசிக்கிற அந்த பகுதியில் உன் சாட்சியை காமிக்கணும். அவங்களா அம்மா தண்ணி பிடிக்க வந்தாங்கன்னா பயங்கரமாக வாயாடுவாங்கம்மா. இப்போவா பா அவங்கள போல ஒரு சாந்தமுள்ள ஒரு சகோதரியை பார்க்க முடியல அப்படி சொல்கிறாங்களா யாருன்னா? ஐயோ அதுவா எம்மா நீ பிடிச்சி போயிடுமா ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா இயேசு உனக்குள்ள இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல தானியேல் சொல்றான், ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி முன் செய்து வந்தபடியே அந்தி சந்தி மாலை மத்தியான வேலையில கர்த்தரை தொழுதுக்கலாம். எப்போ தெரியுமா? சுகபோகமா இருக்கும்போது இல்லை, சமாதானத்தோடு இருக்கும்போது இல்லை, பிரச்சனைகளோடு கூட தலை தாண்டும் வறுமையும் எல்லா பிரச்சனைகளும் தலை விரித்து ஆடும்போது கர்த்தரை தேடுறான். சாத்ராக் மேஷக் அவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. அப்போதான் சொல்கிறான், நான் செத்தே போனாலும் பரவாயில்லையா, நீ சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு என்னால் உட்பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செத்து போகிறேன்யா, நீ சொல்கிற சட்டத்திட்டம் எந்த காரியமானாலும் சரி கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை அவன் சொல்கிறான். நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் சொல்றாங்க பாருங்க வார்த்தை. அந்த வார்த்தையை கவனிங்க. தப்பு விப்பாருன்னு சொல்லல, இல்ல தப்பு விக்காம போறாருன்னு சொல்லல, இல்ல வந்து தப்பு விப்பாருன்னு சொல்லல, தப்பு விக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அதோட ஆண்டவரே நான் எப்படி இருந்தாலும் சரி, அடுத்த வேலை சோறு இல்லைனாலும் சரி, நான் உண்மை வந்து ஆராதிப்பாண்டவரே. அந்த நேரத்தை உமக்கு மட்டும்தான் கொடுப்பாண்டவரே. உங்களை தவிர்த்து வேற யார் வந்தாலும் சரி, அந்த 5 மணிக்கு எங்கள் அப்பா கூட பேச போகிற நேரம், என் மனவாளனை சந்திக்க போகிற ஒரு நேரம், இந்த நேரம் யாருக்குமே இல்லைன்ற ஒரு வைராக்கியத்துக்குள்ளே வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் 1981 நான் பிறந்தேன். என்னோடு கூட என்னுடைய தகப்பனார் ஒரு விக்கிரக குடும்பத்தில் நான் பிறந்தேன். அவர் யாருன்னு சொன்னால் மாதா பக்தர். ஐயா மணி 10. அவர் விக்கிரக ஆராதனையில் நான் அந்த செல வழிபாடு செய்கிற அந்த குடும்பத்தில் 4வது மகனாக நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் அவர் அரசாங்க அதிகாரியாக இருந்தார். 25 ஆண்டுகள் மாதாவை வணங்கி கொண்டிருந்தார். நான் சிறு வயது முதல் கொண்டு இருந்த அந்த நாட்கள் வரையில் 25 வருடங்கள் சென்னை பட்டணத்திலிருந்து காவிய துணியை போட்டுக்கிட்டு அந்த ஜெபமாலையை சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போவார். ஆனால் இப்படியே நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள் திடீரென்று என்னோட தாயார் மிகவும் சுகவீனத்தோடு கூட இருந்தார்கள். ஏன் இவங்க இப்படி வேதனைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு பார்க்கும்போது வயிறு வலி அவ்வளோதான். இதே தொடர்ந்து ஒரு மாதமாக நாங்கள் போயிட்டு வந்தோம். கடைசியாக சரியான மருத்துவரை அணுகும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க வயிற்றில் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது தாமஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஐயா என்ன சொல்கிறீங்க, நான் ஒரு பொண்ணு 4 பிள்ளைங்க வச்சுருக்கிறேன், 5 பிள்ளைங்க, ஐயா என்னையா சொல்கிறீங்க இந்த சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, இல்லை தாமஸ் இதை சுகப்படுத்திடலான்னு சொல்லிட்டு. ஆனால் நாட்கள் ஒரு 2 மாதம் போன பிறகு அவர்களுக்கு ரத்தம் உதிரமாய் போக இன்றைக்கு பெண்கள் 3 நாட்கள், அந்த 3 நாட்கள் அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் டயர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் என் தாயார் 6 வருடம் கஷ்டப்பட்டாங்க. ரத்தம் கட்டி கட்டியாக போகும். நாங்கள் வசிக்கிற இடத்துல நைட்டில் எங்கள் அப்பா வந்து வேலைக்காரங்களும் வைக்க முடியாது, யாரையும் வைக்க முடியாது. என் தகப்பனார் மாத்திரம் அந்த துணிகளை துவைச்சி போடுவார். அவங்க அந்த 1 ஹவருக்கு ஒன்ஸ் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கும். வேதனை, துக்கம், கண்ணீர், சமாதானம் இல்லை. எல்லாரும் இருந்தோம் சந்தோஷம் இல்லை, எல்லாம் இருந்தோம் நிம்மதி இல்லை, வசதிகள் இருந்தோம் நிம்மதி இல்லை, பணத்திற்கு குறை இல்லை, வசதிக்கு குறை இல்லை, சொந்த பந்தத்திற்கு குறை இல்லை. ஆனாலும் நிம்மதியை இழந்து நாங்கள் வாழ ஆரம்பித்தோம். என் தகப்பனார் இனி ஒரு வாழ்க்கை இல்லை. ஐயோ உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்கிறதா, அம்மா உன்னையே தான் நம்பி இருக்கிறேன், 25 வருஷமா நான் நடப்பயணம் பண்றேனே. காலையில் 6 மணி அந்த 8ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நடந்து போயிட்டு அங்கே போய் வேளாங்கண்ணியில் தங்கிடுவாங்க. தங்கிட்டாங்கன்னு சொன்னால் ரூம் எடுத்து தங்கிட்டாங்கன்னு சொன்னால் 9ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி 8ஆம் மாதம் இதில் இருந்து அந்த அம்மாவுடைய பண்டிகை பர்த்டே பிறந்தநாள் வருகிற நாட்கள் வரையிலும் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க.
சரியாக காலையில் 6 மணிக்கு அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட்டு 11 அல்லது 12 மணிக்கு தான் முடியும். அன்னதான் யார் வேணாலும் வருவாங்க, சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா ஆண்டவரே? ஏன்னா எனக்கு பிறந்த 2 பிள்ளையும் ஊனத்தில் பிறந்திருக்கு, என் மனைவியும் இந்த சூழ்நிலை இருக்குது. நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? எத்தனை லட்சங்கள் வேணாலும் சரி, எத்தனை கோடிகள் வேணாலும் சரி நான் கொடுக்குறேன். அந்த பீரியடில் வந்து எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்தார். எம்ஜிஆர் சிஎம்மாக இருந்ததுனால என்னை தகப்பனார் ரொம்ப ரொம்ப அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அவருடைய பிஏ எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால ராமாபுரம் ஒரு வீட்டுக்கு போய் நேராக போயிட்டு உதவி கேட்க ஆரம்பித்தார். உதவி கேட்ட பொழுது, நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் உனக்கு சொல்கிறேன், ரெக்கமெண்டேஷன் போகுது. எந்த ரெக்கமெண்டேஷன் போய் கூட என் தாயாரை சுகப்படுத்த முடியல. விடாத கண்ணீர் இல்லை. போகிறோம் ஒரு பக்கம் என்னுடைய ஃபாதர் சொல்கிற, தாமஸ் அந்த வேளாங்கண்ணி அம்மாவுடைய பிறந்தநாள் வருது, அந்த நாள் மணலை தோண்டி உங்கள் 2 பிள்ளைங்களை அந்த மணலுக்குள்ளே நிற்க வைங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா அந்த கடலில் தான் காட்சி அளித்தாங்க. அந்த கடலில் காட்சி அளித்த பிறகு தான் வெள்ளைக்காரர்கள் அந்த நாட்களில் அதற்கு வேளாங்கண்ணின்ற ஒரு பட்டணத்தை கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா அந்த இடத்துல காட்சி அளித்த பிறகு அந்த இடத்துல கோயில் ஒன்றே உருவாக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், தோன்றி அந்த மணலை தோன்றி என்ன பண்ணுங்கள், உள்ளே நிறுத்துங்க. அந்த அம்மா எழுந்து காட்சி அளித்தாங்கன்னா அவங்களுடைய வல்லமை, அவங்களுடைய பவர், அவங்க அந்த ஒரு அற்புதம் அவங்க கரங்கள் மூலியமா தண்ணி மூலியமாக வந்து உன் பிள்ளைங்களுடைய முட்டியில் பட்டு நேரம் ஆகிடுவாங்கன்னு மூடத்தனம் நம்பினோம். என் தகப்பனா நம்பினார். அந்த அம்மாவுடைய காலில் இன்றைக்கி எப்படின்னு தெரியல, அந்த மாதம் அம்மாவுடைய காலில் இருக்கிற ரோஜா பூவை எடுத்து சாப்பிட கொடுப்பாங்க உள்ளுக்கு. ஏன்னா இது உள்ளுக்கு போச்சுன்னா பிளட்டெல்லாம் கிளியர் பண்ணும். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொல்குந்துன்னு சொல்லுவாங்க. அந்த கொல்குந்து சாப்பிட்டீங்கன்னா சூட்டை குறைக்கும், அந்த வயிறு வலி வேதனைகள்லாம் மாறும். அதுக்கு தான் அந்த கொல்குந்து. தேன் ரோஜா பூ, வேறு ஒன்றுமே கிடையாது அதில். ஆனால் அந்த வெறும் ரோஜா பூவை எங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ நான் சொல்கிறது வந்து 1981 நான் 81 பிறந்த 83 84 எனக்கு அதை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அதை நசுக்கி கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நாங்கள் அதை எல்லாமே சாப்பிடுவோம். ஆனாலும் சமாதானம் கிடைக்கல. இந்த இயேசு யாருன்னு தெரியாது. எல்லோரும் பாஸ்டர் ஐ ஜான் எங்களுக்காக ஓடி வந்து, இவரை போல் ஒரு பாஸ்டர் ஓடி வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, அண்ணே இயேசு ஏற்றுக்கண்ணே, உங்கள் மனைவி சுகத்தை பெற்றுவாங்கன்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துலாம் ஒரு தெய்வம் இல்லை, மாதாமா மட்டும்தான் தெய்வம். மாதா விட வேறு தெய்வம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஏரியாவில் மாதாமாவுடைய அந்த நிகழ்ச்சி வரட்டுமே, சபைக்கு வருதோ இல்லையோ அந்த அம்மா அந்த நிகழ்ச்சி போய் கலந்துக்கும். பாஸ்டர் பாப்பார் வயிறாக ஏறிவார். சபைக்கும் வர மாற்று, எதுக்கும் வர மாற்று, விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி போயிடுவாங்க நம்ம ஜனங்க. விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தோம். சாபத்தை அனுபவித்தோம். என் தாத்தா கால் ஊனும், என் சித்தப்பா கால் ஊனும், என் 2 அண்ணனும் கால் ஊனும். ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் என் தாயார் வேதனையில் இருக்கிறாங்க. கர்ப்பப்பையை எடுத்தாதான் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க. நாட்கள் கடந்து போச்சு. அப்படியே அந்த நாட்கள் போக போக எல்லாரும் சொல்கிறத கேட்கணும். ஒரு நாள் என் தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, மறுநாள் ஆப்ரேஷன். ஒரு நாள் இரவு அவர் தூக்கு மாட்டிக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார். அந்த தூக்கு மாட்டுக்கு போகும்போது தான் ஒருத்தர் ஓடி வந்து, அண்ணே உங்களை கையெழுத்து போட கூப்பிட்றாங்கண்ணேன்னு சொன்னாங்க. இப்போ நாளைக்கு தானேப்பா ஆப்ரேஷன். இல்லைண்ணே டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு கர்த்தர் முதல் படியை செய்கிறாரு, தூக்க தடுத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அந்த போகிறார், மருத்துவரை பார்க்குறாரு. தாமஸ் உங்கள் கையெழுத்து போடுங்க, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐயா எப்படியாச்சும் என் மனைவியை காப்பாற்றி கொடுத்துருங்க, அனாதையாக நின்றுட்டுருக்கேன் ஐயா. ஒரு பக்கம் என் பொண்ணு, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டுருக்கேன் ஐயா. நான் எந்த பக்கம் போவேன்? நானும் அரசாங்கத்தில் இருக்கிறேன், என் வேலைகளை பார்ப்பனா, என் குடும்பத்தை பார்ப்பனா, ஒன்றும் தெரியாமல் நிற்கிறேன் அம்மான்னு சொல்லி அந்த மருத்துவமனையில் முழங்கால போட்டு மரியே வாழ்கன்னு சொல்லி அவர் அந்த பாடலை பாடி அந்த அம்மாவை போட்டு அந்த அம்மா வர்ணித்து பாடுறாரு. அப்போ கூட அந்த அம்மாவுக்கு காது கேட்கல, அப்போ கூட அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியல. அவங்க மதிக்கப்படத்தக்கவங்க, அவ்வளோதான். ஷீ இஸ் நாட் காட். அவங்க தெய்வம் இல்லை. ஆனால் எல்லாரும் கைவிடப்பட சூழ்நிலையில், தனித்து விடப்பட்ட நேரத்தில், பரிதபிக்கப்பட்ட நேரத்தில் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். எங்களை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மறுநாள் பொழுது விடிந்தது. என் தாயார் போகும்பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அழுவாதீங்கப்பா நான் திரும்ப வருவேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, இல்லை இந்த அம்மா எப்படியாச்சும் மாதாம்மா கொண்டு வந்துடுன்னு. அப்போது என்னுடைய அக்கா போய் சொல்லியிருக்காங்க, அப்பா ஒரே ஒரு தடவை அந்த யாராகிலும் ஒரு
தெய்வம், இயேசுன்னு கூப்பிடாதப்பா, ஏதாகிலும் ஒரு தெய்வம் உதவி செய்யுன்னு கூப்பிடுங்கப்பா. ஏதாகிலும் நீ கூப்பிட்டினா நம்ம அம்மாவுக்கு சீக்கிரத்தை சுகத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போய் அந்த வேளாங்கண்ணி அந்த இடத்துல போயிட்டு நின்று நடு மத்தியில் மணலில், கொதிக்கிற மணலில் முழங்கால போட்டு, இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் உண்டுன்னு சொன்னால் என் மனைவியை காப்பாற்றிட்டோம், நீங்கள் தான் என் குலதெய்வமாக மாறுவீங்கன்னு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு என் தாயாரை கொண்டு போயிட்டாங்க. உள்ளே போய் கொண்டு இருக்கும்போது, கொண்டு போயிட்ட பிறகு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆப்ரேஷன் நடந்து கொண்டே அந்த சூழ்நிலை சரியான இடத்துல கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுற அந்த இடத்துல கத்தியை வைக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நஞ்சு இருந்த நம்பிக்கை, டாக்டர் ஓடி வராங்க. கொஞ்சம் ஒரு 2%, 5% நம்பிக்கை இருந்துச்சுங்க. இல்லை, உன் மனைவியை யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. யாராலையுமே முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு என் அன்பு தேவச்சனமே, முடியாது, எல்லாரும் தள்ளிட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, அவ்வளோதான், நான் நடுத்தெருவுக்கு வர்றேன் என்ற சூழ்நிலைமையில் கர்த்தர் இறங்க ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளே போன அந்த இடத்துல ஜென்ரேட் எடுத்துன்னு வர்றதுக்குள்ளே 1500 வாட்ஸ் அடித்தா லைட் வெளிச்சா எப்படி இருக்குமோ அதே போல் இயேசு கிறிஸ்து ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒளியாகி இறங்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் சொந்த கரங்களினால, நீங்கள் நம்புவீங்களோ என்னன்னு தெரியாது, இன்னைக்கும் ரெக்கார்டு இருக்குது. சொந்த கரங்களால் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ரத்தத்தில் பயப்படாத என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கும் என் தாயார் 76 வயது ஆகிறது, திடகாத்திரமா உயிரோடு கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் உள்ள ஜெபத்திற்கும் வைராக்கியம் உள்ள ஜெபத்திற்கும் நீ யாரா இருந்தாலும் சரி, நீ கிரேக்கனா இருந்தாலும் யூதனா இருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விட்டாலும் கர்த்தர் உன் பக்கமாய் இறங்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த மருத்துவம் முடிந்தது சொன்னதோ அதே மருத்துவத்துக்கு முன்னாடி 6 மாதம் நேரம் கொடுத்தாங்க. 76 வயது வரையிலும் இன்றைக்கு என் தாயாரை கர்த்தர் கிருபையாய் ஜீவனை கூட்டி கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமே. ஆண்டவரே, என்னோட கூட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி இயேசப்பா. என் தாயாருடைய வாழ்க்கையில் செஞ்ச அற்புதம், என் தாயாருடைய வாழ்க்கையில் செஞ்ச அந்த அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். கண்ணீர் உள்ள ஒரு ஜெபம், வைராக்கியம் உள்ள ஒரு ஜெபம். தேவன் இன்றைக்கு உன்னுடைய வைராக்கியத்தை எதிர்பார்க்கிறார். உன் ஜெபத்தில் ஒரு வைராக்கியம், உன் ஜெபத்தில் ஒரு கண்ணீர் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு இயேசு